எனக்கு ஒரு உற்சாகப்படுத்தி போயிருன்னு சொல்லி அவரை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவரை நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்கிறார். இதுவரைக்கும் உங்களை நடத்தினார்ல, நடத்துவார். பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை மகிமையாய் தேவன் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. நேற்று எங்களுக்கு சென்னையில திறப்பின் வாசல் ஜெபம் நேற்று எங்களை திறப்பின் வச்சுவோம். அதை முடிக்க கத்திரங்கள் அனுகிரகம் பண்ணினார். இந்த வருஷத்துடைய 12வது மாசத்தை நடத்த உதவி செய்தார். அதை தொடர்ந்துதான் உங்க சபையில் வந்து நீங்க பிரசங்கம் பண்ணுற ஆண்டு அனுகூலமான கதவை எனக்கு திறந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த போன் சார்ஜ் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, போன்ல சார்ஜ் போடுவாங்க. அந்த மாதிரி நேற்று பாசிட்டிவ்ல சார்ஜ் ஏற்றிட்டு வந்திருக்கிறேன். கரெக்டா சார்ஜ் ஏற்றிட்டு வந்திருக்கேன். அந்த சார்ஜ் குறையவே குறையாது, டவுனே ஆகாது. சத்தமா கையை தட்டி பாடம் பண்றது மாஸ்டர் ஜோம் பண்ணி போறாங்க. இது வரைக்கும் நான் எழுதின அத்தனை பாட்டையும் 140 பாட்டை அப்படியே போட்டுக்கிறோம். என்னுடைய 11ஆம் பாகத்தை ஃபாதர் பெர்மான்ஸ் தான் ஜெபித்தார். 11ஆம் பாகத்தையும் ஜெபித்தார். 9ஆம் பாகத்தை ஃபாதர் தான் ஜெபம் பண்ணியிருக்கார். அண்ணா மோகன் சிலாசர் அவர்கள் 4 மாவடியில் வெளியிட்டார். நான் இந்த மனைவி குழுவில் போயிருக்கும்போது 50,000 பேர் மத்தியில் 4 மாவடியில் வெளியிடப்பட்டது. இந்த பாடல் இன்னைக்கு பட்டித்தொட்டி கிராமம்லாம் ஃபேமஸ் ஆகி நேற்று இந்த திறப்பு வந்து ஒரு சபையில் சொன்னாங்க, கென்னடி பிரேமா பாட்டு 20 வருஷமா நான் கேட்கிறேன் அப்படின்னா. 20 வருஷமா கேட்கிறேன். அவர் பாட்டுனா எங்களுக்கு உயிர் அப்படின்னாரு. ஏன்னா நான் கொடுத்த வார்த்தைகள், அழகான வார்த்தைகள் கற்றுக் கொடுத்தார். இங்க தேசங்கள் பாடுது. நான் இலங்கை தேசத்துக்கு போய் இலங்கைக்கு போயிருக்கும்போது இலங்கையில பாடுறாங்க, சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை நீங்க தயவாய் நீலோட வெளுத்து வாங்கணும். சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களே. ஓ அப்பா அப்பா உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. ஓ அப்பா அப்பா உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. கையை தட்டி சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களே நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களே. சொல்லுங்க பாப்போம். சொல்லி சொல்லி துதிக்கணும் உண்மை முந்தி வந்து நான் துதிப்பேன். அந்தி சந்தி மாதியான உண்மை முந்தி வந்து நான் துதிப்பேன். என் தோளைகள் எல்லாம் நீ தலைவாக்குவீர், என் கண்ணீர் எல்லாம் நீ துடை தீர்வீர். சொல்லுமா, என் தோளைகள் எல்லாம் நீ தலைவாக்குவீர், என் கண்ணீர் எல்லாம் நீ துடை தீர்வீர். அப்பா அப்பா உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. நல்ல கைகள் தட்டி அப்பா உமக்கு ஒப்பானவர். சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. இந்த பாட்டு பட்டித்தொட்டிலாம் ஃபேமஸ். அன்றைக்கு கொடுத்த ஆனந்த் பண்ண பாட்டு அடிக்கடி போடுவாங்க. பிளஸிங் டீம்ல அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட. ஏன்னு கேட்டா கத்தர் கொடுத்த தாளங்கள். இன்னைக்கு மாஸ்டர் ஜோமனை போறாரு. மனைவி, அவன் மனைவி தான் ஃபர்ஸ்ட் பிரதியை வாங்கிக்குவான். அவன் தான் எப்பொழுதுமே வாங்குறது ரெடியா இருக்காங்க. உட்காந்து நான் போறேன் லாஸ்ட்ல. அல்லேலூயா. ராமே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. பிரதிஷ்டை பண்ணி முதல் பிரதி அவர்கிட்ட கொடுக்க போறாரு. 2வது பிரதி உங்களுக்கு வரும். ஒரு 2 பாட்டு பாடி நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீங்க விடுதலையோடு போகணும், ஆசீர்வாதத்தோடு போகணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னது, வருஷம் தொடங்கிறது. அப்ப இறுதியில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் பேச போறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ఈ యొక్క పాఠ పుస్తకంలో మనం ప్రతిష్ఠ చేద్దాం. దీని బిడ్డలారా, ఈ యొక్క పాఠ పుస్తకం పేరే అభిషేక గీతాలు. అంటే ఈ యొక్క పాటలు మన ఇంట్లో మన సంఘంలో పాడితే నిజంగా దేవుని నామం మహిమపడుతుంది. రెండుగా ప్రార్థన చేద్దాం. అందరి కళ్ళు మూసి ఈ పాఠ పుస్తకంలో మనం ప్రతిష్ఠ చేద్దాం.
పరిశుద్ధుడా, ప్రేమ కలిగిన గొప్ప తండ్రి, మహోన్నతుడా, సర్వోన్నతుడా, మీకు స్తోత్రములయ్యా. మీ దాసుల ద్వారా తండ్రి ప్రభువా, మీరు మాట్లాడుతున్న, పాడుతున్న, వాడుకుంటున్న విధానాన్ని బట్టి మీకు స్తోత్రాలయ్యా. తల్లి గర్భములో ఉన్నప్పుడే నేను నిన్ను పేరు పెట్టి పిలిచినానని చెప్పి వాగ్దానం చేసి నీ కుమారుడిని ప్రభు మీ సేవకై మీరు అయ్యా పిలుచుకొని నీ బిడ్డతో మీ నామాన్ని మహిమ పరుచుకుంటున్నందుకు ప్రభు మీకు స్తోత్రాలు చెల్లిస్తున్నాను. నీ బిడ్డ పాడుతున్న ప్రతి పాట మీ అభిషేకము తండ్రి పరలోకాన్ని దిగుతున్నందుకు స్తోత్రం. అయినా మీకు వందన. ఇతడు ప్రభా, మీరు అయ్యా నీ బిడ్డ ద్వారా రచించినటువంటి ప్రభా యొక్క పాటలను తండ్రి కుమార పరిశుద్ధాత్మ నామమున ఈ యొక్క అభిషేక గీతములనే పుస్తకములు అయ్యా ప్రతిష్ఠ చేస్తున్నా. ఈ పుస్తకం మీద మీ అభిషేకం దిగునగాక. ఇందులోని పాటలు నీ బిడ్డలు పాడించమంటే ఆత్మతో నిండబడుదురుగాక. అనేక హృదయాలు కదిలించబడునుగాక. అనేక కుటుంబాలలో సంఘములలో ఈ పాటలు అయ్యా వినిపించబడునుగాక. ఈ పాటలు వింటున్న ప్రతి ఒక్క బిడ్డ జీవితంలో ఆనందములు కలిగించేయండి ప్రభు. శేషముగా మీ దాసులను, నీ దాసులు చేస్తున్న పరిచర్యను, కుటుంబాన్ని దీవించండి. యేసు నామమున వేడుకొనిస్తున్నాము తండ్రి. ఆమేన్, ఆమేన్. మొదట అప్పట్లో Jesus, hallelujah. எல்லாரும் இருப்போம். பாஸ்டர்களை கனப்படுத்துவது ஐயா அவங்க கனப்படுத்து. எப்போ பார்த்தனா அப்போ பார்த்த மாதிரி தான் இருக்கிறாரு. ஹலோ, ராமலிங் சொல்லுங்க சத்தமா. ஐயா பாட்டு கொஞ்சம் கொடுக்கலாம்லையா? இப்போ பாட்டு கொஞ்சம் உங்கள்கிட்ட வரும். 140 பாட்டு இருக்கிறது பழைய பாகத்துல இருந்து. அந்த நான் ஃபர்ஸ்ட் எழுதின ஒரு பாட்டு, விடமாட்டேன் விடமாட்டேன் என் இயேசப்பா உன்னை நானும் விடமாட்டேன். ஒரு பாஸ்டர் தெலுங்குல மொழிபெயர்த்தார். ரொம்ப அழகாய் மொழிபெயர்த்தார். அந்த பாடலை மறக்க முடியாது. தெலுங்குல இந்த பாட்டை கேட்டு வாங்கி மொழிபெயர்த்தார். அந்த பாட்டு அதான் நான் எழுதின முதல் பாட்டு. ஆனா சாமி சொல்றது அடிக்கடி இந்த பாட்டை பாட சொல்லுவார். மக்களை தொட்ட பாட்டு எங்க பார்த்தா பட்டி தொட்டி பாருங்க இடங்களெல்லாம் நான் பிரபலமானதே இந்த பாட்டுல தான். ஆமென். சத்தமா உற்சாகமா 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இந்த பாட்டு உங்களுக்கு போகுது. நீங்க வாங்குறது பாட்டு புத்தகம் காசு திறப்பி வச்சுறதுக்கு நான் கொடுக்குறோம். இதை அதனால இப்ப எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க முடிஞ்சு போகும்போது கொடுத்தா போதும் காசு. நல்ல ஜனங்க பையில வச்சு போயிடாரு. எப்படி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். பாடிட்டு மரியாதையை பாட்டு புத்தகம் கொடுத்துட்டு போயிடாதீங்க. ஹலோ, மேலே நான் உங்களுக்கு தான் சொல்றேன். பாடிட்டு காசை கொடுத்துட்டு போயிருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நான் சீக்கிரம் ரிசீவ் பண்ண தேவை. கொடுத்து சீக்கிரம் வாங்கிக்கங்க. பாட்டு நல்ல 2 பாடல். அல்லேலூயா. என்னுடைய பாட்டு நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா இப்ப எல்லாம் சிடி எல்லாம் போயிடுச்சு, அதை காணாம போயிடுச்சு. அதனால புக்கு கொடுக்குறோம். சிடி வெளியிட முடியாது. புக்கு தான். ஏன் புக்கு வந்துச்சுன்னா யூடியூப்ல போய் என் பாட்டை நீங்க கென்னடி பிரேமான்னு தட்டினீங்கன்னா எல்லா பாட்டையும் இந்த புக்கை வச்சு பார்த்துக்கலாம். புக்கு இருந்துச்சுன்னா நீங்க பாடுவது ஈஸியா இருக்கும். அதுதான் புக்கு கொடுக்குறோம். நாமே சொல்லுங்க பாப்போம். வெறும் பாட்டையே கேட்டு இருப்பீங்க. நாமே சீக்கிரம் ரிசீவ் பண்ணுங்க. மேலே ஒரு ஆள் கொடுங்க தம்பி. கீழே இருக்கவங்களா கொடுங்க. அல்லேலூயா. எல்லாம் சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இங்க எப்படி சொல்லுங்க கவனிங்க. அப்ப துதிக்கிற ஜனங்கள் ஒரு நாள் வெட்க அடையவே மாட்டாங்க. நல்ல கவனிங்க. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். யோசபாத் செய்த காரியம் என்ன தெரியுதா? துதிக்கிற கூட்டத்தை கொண்டு முன்னாடி பாடினான். ராமே சொல்லுங்க பாப்பா. அதனால அவன் சத்துருக்கள் அவனுக்கு நிக்க முடியல. சத்துருக்கள் இல்லையா? அப்ப உங்க வாழ்க்கையில துதிக்கிறவங்க உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, துதிக்கிறவங்களா இருந்தீங்க கொடுப்பா, சீக்கிரம் ரிசீவ் பண்ணணும். கொடுத்து அப்புறம் கூட நீங்க காசு வாங்கிக்கலாம். கொடுத்து பாட்டை கொடுத்துட்டு கூட ரிசீவ் கொடு.
கவனிங்க. அப்ப அந்த பாட்டு உங்களை பாடப்படும் போது புதிய வருஷத்துல பிரவேசிக்கிற ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். அலையில சீக்கிரம் கொடுத்து 50 ரூபாయలు நீ கொடுப்பா, சீக்கிரம் கொடுங்க. அல்லேலூயா. தேங்க் யூ அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 117வது பாடல். బాబుకి 50 రూపాయలు తీసుకొని 117வது பாடல். சீக்கிரம் சீக்கிரம் மேலே கொடுங்க, மேலே கொடுங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணிக்கிறார். పరిచర్యకి మరి நீ அப்புறம் பாடுக்கு பாஸ்டர் சொல்லுங்க. ఒక డబ్బులు దాకపోతే తీసుకొని சீக்கிரம் கொடுப்பா. తర్వాత నా దగ్గర பாடிட்டு கையில குடுற கூடாது. దేవుని పరిచర్యకే మన కుటుంబానికి కాదు. దేవుని పరిచర్య மேலே ரிசீவ் பண்ணு, மேலே வந்து சொல்லுங்க. தேங்க் யூ. 117வது பாடல். சீக்கிரம் வாங்கிக்கிறீங்க, பிரதர்ஸ் வாங்கி யோசனை பண்ணாங்க. கலெக்டர் மனு போட்டு வாங்கலாமா வாங்கலாம் கூடாதான்னு கேட்டுருக்காங்க. తీసుకున్నాడు ఎవరికైనా గిఫ్ట్గా ఇవ్వచ్చు. எல்லாம் கையில கொடுத்துருங்க. தேங்க் யூ அப்பா, உங்களை ஆசீர்வாதமாக 140 பாட்டு இருக்குதுல்ல. அல்லேலூயா. என்னை முன் குறித்தீரே. கவனிங்க, புக்கு வாங்கினா ஒருத்தர் தான் புக்கு இருக்கணும். புக்கு வாங்கினோட ஓசியில திருப்பி திரும்ப பார்த்து பாடக்கூடாது. கிருஷ்ணாரி தானே. அல்லேலூயா. ஆமா, புக்கு ஆமென். அப்படியே அடுத்தவங்களை பார்த்து பாடக்கூடாது. ஜீசஸ் அல்லேலூயா. என்னை முன் குறித்தீரே, என்னை குறித்தீரே, என்னை அபிஷேகித்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, என்னை முன் குறித்தீரே, என்னை பிரித்தெடுத்தீரே, என்னை அபிஷேகித்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கே ராஜா. சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கே ராஜா. சொல்லுங்க. நன்றி ஐயா, நல்ல உச்சாரமா. உமக்கே ராஜா. சொல்லுங்க. நன்றி உமக்கே ராஜா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சொல்லுங்க. நன்றி ஐயா. நல்ல உச்சாரமா. நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழங்களில் நல்ல மகிழ்ச்சியா. என்னை முன்வைத்தீரே, என்னை பிரித்தெடுத்தீரே, என்னை அபிஷேகித்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, என்னை முன்குறித்தீரே, என்னை பிரித்தெடுத்தீரே, என்னை அபிஷேகித்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதி போல் எனது சிறையிருப்பை திருப்பினீரே. சொல்லுங்க. தெற்கத்தி வெள்ளங்களை எனது சிறையிருப்பை திருப்பினீரே. கிருபையா, கிருபையா, கிருபையா. சொல்லுங்க பாப்பா. கிருபையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிருபையா. பாப்பா பாப்பா. கிருபையா, கிருபையா. கிருபையா. என்னை முன் குறித்தீரே, என்னை பிரித்தெடுத்தீரே, என்னை அபிஷேகித்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே. சொல்லுங்க. என்னை முன் குறித்து நல்ல வல்லமையாக உங்களை முன்வைத்தாரே, உங்களை பிரித்தெடுத்தாரே, உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நெறிந்த நாணலை முறியாமலோ, மங்கி எரிந்த திரியை அணையாமலோ. சொல்லுங்க. நெறிந்த நாணலை முறியாமலோ, மங்கி எரிந்த திரியை அணையாமலோ. சொல்லுங்க. கிருபையா, கிருபையா, கிருபையா. எல்லா சமயங்களிலும் வாயை திறந்து கிருபையா. இந்த உற்சாகமாக கிருபையா. பாப்பா பா. கிருபையா, கிருபையா. என்னை முன் குறித்தீரே, என்னை பிரித்தெடுத்தீரே, என்னை அபிஷேகித்தீரே,
தாரும் அக்கினி ஜுவாலையா என்னை மாற்றும் இருதயா சொல்லுங்க பா 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 நல்ல உற்சாகமாக நல்ல கையை தட்டி பா பா என்னை முன்குறித்தீரே என்னை பிரித்தெடுத்தீரே என்னை அழைத்தீரே என்னை உயர்த்தீரே என்னை முன்குறித்தீரே சொல்லுங்க பாப்போம் உங்களை முன்குறித்தாரே என்னை முன்குறித்தீரே என்னை அபிஷேகித்தீரே என்னை உயர்த்தி வைத்தீரே. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல, நானா உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளை முன்குறித்தார் பாருங்க, பிரித்தெடுத்தார் பாருங்க. இந்த தேசத்துல சத்துருக்களுக்கு நடுவுல அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு அருமையான தலைப்பர். கையை பலமாய் தட்டி சொல்லுங்க பாப்போம். உங்களை நடத்தி வந்தவர் பாருங்க, உங்க முகத்தை அவர் முகத்தை பாருங்க, வேற யார் முகத்தையும் பார்க்காதீங்க. நல்ல அவர் முகத்தை மாத்திரம் பாருங்க. இதுவரைக்கும் நடத்தினாங்கல்ல, அழகா நடத்த போறாரு. புதிய வருஷத்துல மகிமையா நடத்த போறாரு, அற்புதமா நடத்த போறாரு, ஆச்சரியமா நடத்த போறாரு. 139வது பாடல், சாங்குதல் 139வது பாடல். எபினேசரை பாடி கர்த்தரை வார்த்தை கேட்க போறோம். எபினேசரை 139வது பாடல். அல்லேலூயா. எபினேசரே ஆராதனை உமக்கே, எல்லோரி ஆராதனை உமக்கே. 139வது பாடல். ஓ எல் சடாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. 1 2 3 4 எபினேசரே ஆராதனை உமக்கே. சொல்லுங்க பாப்போம். எல்லோரி ஆராதனை
படிக்கிறது. 2 கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்ல போறோம். 2 கரம் யாரும் எல்லாமே உயர்த்தணும். உங்க புது வருஷத்துல கர்த்தர் உயர்த்த போறார். வைலட் ஆரன் ஒரு அம்மா இருந்தாங்க, தெரியவே தெரியாது. அவங்க தான் நிறைய பாட்டு எழுதி தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் ஃபேமஸ். சாரவராஜ் அம்மா இப்படியோ அதே மாதிரி வைலட் ஆரன். ஒரு நாள் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னாங்க, வைலட் நீ எவ்வளவு நேரம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவேன்னு கேட்டார் ஆண்டவர். நம்ம ஜெபலையில் அவன் சொன்னாங்கன்னா, ஆண்டவரே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கையை உயர்த்துவான் ஆண்டவரே. அதுக்கு மேல உன்னால உயர்த்த முடியாதுன்னு கேட்டான். அவ்வளவுதான் என்னால முடியாது. சரி உன்னால எவ்வளவு உயர்த்த முடியும் உயர்த்தி நீ ஜெபம் பண்ணா. நம்ம கையை உயர்த்தினாங்க. அவங்களால முடிஞ்சது 10 நிமிஷம் தான் சொன்னாங்க ஆண்டவர்கிட்ட. ஆனா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கையை கீழே போடலையா. ஆவியானவர் நிரப்ப ஆரம்பிச்சாரு. அந்த வைலட் ஆரன் பாடல்கள் பட்டி தொட்டி கிராமம் உலகம் முழுவதும் பாட ஆரம்பிச்சு. ஃபேமஸ் பாட்டு வைலட் ஆரன் பாட்டு. ஆண்டவர் வல்லமை நீங்க அந்த சபை நீங்க ஐனம்பாக்கத்துல ஃபேமஸ். ஆண்டவர் பெரிய பெரிய பரிசுத்தம் எப்படி சாராளம் வச்சு பாட்டோ அதே போல 2 பேரும் தான் அந்த நாள் ஈக்குவல். இந்த பக்கம் சாராளம் வச்சு அந்த வைலட் ஆரன் 2 பாட்டும் ஃபேமஸ். கணக்கு இப்பதான் பெருமான்ஸ் வந்தாரு. இப்பதான் பெருமான்ஸ் இன்னைக்கு ஜான் ஜெபராஜ் மீனராஜ் சொல்றாங்கல்ல, அந்த நாட்கள் இவங்க தான் கலக்குனாங்க ஆண்டவர் பையன். அப்ப அந்த கையை உயர்த்து நம்ம கீழே போடலையா. கர்த்தர் நிரப்ப ஆரம்பிச்சார். கையை உயர்த்துவோம் உங்களை முதல் உயர்த்த போறாரு ஆண்டவர். புது வருஷத்துல உயர்த்த போறாரு. புது ஆண்டுல உயர்த்த போறாரு. அப்படி சொல்லுவோமா, எல் ஷடாய் சொல்லுங்க. எல் ஷடாய் ஆராதனை உமக்கே. உயர்த்தி சொல்லணும். உயர்த்தி ஆராதனை உள்ளத்தினால் சொல்லுங்க. நல்ல உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. அப்படியே சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. கையை உயர்த்தி ஆராதனை உமக்கே. சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவரே, இருக்கிறவரே, கிச்சினை மரமே, மரந்தோண்டி பூங்கொச்சே, கன்னிகளை நேசிக்கப்படுகிறவரே, வெளிமானுக்கு வரையுள்ள ஒப்பாருக்கிறவரே, ரட்சணிய கொம்பே, விடவண்ட மலையே, சாரோனி ரோஜாவே, பள்ளத்தாக்கு லீலியே, பரிசுத்தரே மகத்துவமுள்ளவரே, ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எலியாவின் தேவனே, கிதியோனின் தேவனே, சிம்சோனின் தேவனே, இருக்கிறவரே, அல்பா ஒமேகா, ஆதி அந்தமானவரே, நம்பியோடு பெற்று நிற்கும் 12 மாதங்களை சுமந்தீரையா, 12 மாதங்களை ஏந்தினீரையா, எங்களை விரும்பிய காத்து வந்தீரே, ஊழியத்தை நடத்தி வந்தீரே, குடும்பத்தை நடத்தி வந்தீரே, எங்களை நடத்தி வந்தீரே, சரி இருந்தது, ஏமாற்றம் இருந்தது, தோல்வி இருந்தது, தூக்கி நிறுத்தினீரே. சோதராண்டவரே தூக்கி நிறுத்தினீரே, விரும்பிய இடத்துலதான் தூக்கி நிறுத்தினீரே, சரஞ்ச இடத்துல மறுபடியும் உயர்வை கொண்டு வந்தீரப்பா. நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. அந்த ஜனத்தோடு பேசும், ஒரு வார்த்தை அனுப்பும். என்னென்ன பேச வேண்டிய சத்தம் வச்சிருக்கீங்களோ நீங்க பேசுங்கப்பா. ஒரு ஜனங்களுக்கு நீங்க பேசுங்க. புதிய வருஷத்தை தொடங்க போற பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குதுப்பா. இதோ புதிய காரியத்தை செய்கிறார். இப்பொழுது தோன்ற வார்த்தை பெரிய காரியத்தை செய். என்னை மறைத்து நீ பேசும். நான் சிறுக நீ பெருகுவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருங்க. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. பாஸ்டர் சார்லி அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். நல்ல தேவ மனுஷன். ரொம்ப அவர் சில நேரங்களில் பிடிக்கும். சில ஆவியில் ஏவப்பட்ட நேரத்தில் சபைக்கு நான் வருவது வழக்கம். அவரும் மனதார வாங்குகிற நல்ல இருதயம் படைத்த தேவ மனுஷன். கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆயுஷ் நாட்களில் பெருக செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. நான் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறேன். பாடல் புத்தகம் என்ன நீங்க முடிஞ்சு போகும்போது வாங்கிட்டு போங்க. யூடியூப்ல போய் என் பாட்டை பார்த்து அது பாடலை வாங்கி வரியை வச்சு பாடலாம். ஏன்னா யூடியூப்ல பாட்டை பார்த்து பாட்டு புத்தகம் ஓடுறது தான் அந்த பள்ளி சமயத்தை கற்றுக்கிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில சபையில பாட்டு ஆராதிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. யாரும் பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம்.
அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. மை கொடுத்து கவனிங்க, பின்னாடி கவனிங்க. நல்ல வார்த்தை இது. கொஞ்சம் கவனம் செலுத்தினா கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். சங்கீதக்காரன் 11ஆம் சங்கீதத்துல 4ல சொல்றார். வாசிமகளை மைக்ல வாசிங்க. மைக்ல வாசிமா. என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. நல்ல கவனிங்க. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்க செய்தி தலைப்பு கேட்போம். கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரர் மேல் நோக்கமா இருக்குதா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா, உச்சாரமா, வைராக்கியமா, கையை பலமாய் தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கு. ஒரு 4 காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்க புது வருஷத்தை ஆரம்பிக்க போறீங்க. எந்தெந்த விதத்துல கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கும்? நீ உன் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? அதான் பார்க்க போறோம். ஆமென். சத்தமா, உற்சாகமா, கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு. யார் சொல்றீங்களா? தாவீது சொல்றார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவரை சோதித்து அறிகிறது. தாவீது சொல்றார். யூத கோத்திரத்தை சேர்ந்த தாவீது, பெத்லெகேம் ஊரில் பிறந்த தாவீது. ஹலோ, இயேசு இவன் சந்ததியில தான் இயேசு வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆடுகளை மேய்த்தவன், இளம்பிரயத்தில் சுரமண்டலத்தை வாசித்தவன், யுத்த புருஷன் என்று வேதம் சொல்கிறது. சாதாரணமான இந்த மனுஷன் ஒரே கூழாங்கல்ல கோலியாத்தை வீழ்த்தினவன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாங்க. சிங்கத்தின் கரடி, ஆடுகளை பிடிக்க வந்த சிங்கத்தின் கரடி கிழிச்சு போட்டவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குது. அதனால தான் முதல் இடத்தை கர்த்தர் இந்த வேதத்து புத்தகத்தில் அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. சங்கீதம் ஒரு புத்தகத்தை கர்த்தர் அவனுக்கு தொகுத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாய் சொல்றான். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவை இமைகள் அவரை சோதித்து அறிகிறது. உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் கையை தட்டி, அழகான கண்கள் என்னை ராஜா யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஓஹோ தகப்பனே, உள்ளத்தினால சொல்லுமா, உன்னழகான கண்கள் என்னை ராஜா கவனிங்க. மனுபுத்திரனை ஒரு கண்கள் பார்க்கிறதா? இப்ப ஆண்டவர் உங்களை 12 மாசம் பார்த்துட்டார். இப்ப புது வருஷத்துல உன்னை வித்தியாசமா பார்க்க விரும்புறார். சத்தம் இல்ல, உற்சாகம் இல்ல, வைராக்கியம் இல்ல. கையை பலமாய் தட்டி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வித்தியாசமா உன்னை பார்க்க விரும்புறார். அப்ப உன்னிடத்துல நிறைய வித்தியாசத்தை புது வருஷத்துல கர்த்தர் எதிர்பார்க்க. பக்கத்துல சொல்லணும். உங்களிடத்துல பக்கத்துல உங்களிடத்துல கர்த்தர் புதிய வருஷத்துல தொடையை தட்டி சொல்லுங்க, வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாரு. நீங்க கண்டிப்பா மாறியே ஆகணும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. தொடையில அடிங்க, படாத அடிங்க, மாறி ஆகணும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4 கண்களை பார்க்க போறோம். முதலாவது பார்ப்போம், மனுபுத்திரருடைய கண்கள் எப்படி பார்க்க. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல யோபு ரொம்ப அழகாய் சொல்றார். வாசிங்க வசனத்தை. யோபு மைக்ல வாசிங்க. 7ஆம் அதிகாரம். என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என்ன சொல்ற? உம்முடைய கண்கள் என்னை நோக்கமாய் என் மேல நோக்கமாய் இருக்கும்.
போதும். முதலாவது கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கும்? முதலாவது யார் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கும்? அதான் இப்ப பார்க்க போறோம். யாரு மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கும்? நல்லா கவனிங்க. சிறுமைப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, உபத்திரவத்தில் இருக்கிற அவங்கள பத்தியில இல்ல. அல்ல புரியுங்களா? யாரு மேல கர்த்தருடைய கண்கள் இருக்குன்னா உண்மையா இருக்கிறவங்க மேல, உத்தமமா இருக்கிறவங்க மேல, அவரையே நம்பி இருக்கிறவர் மேல. அல்லேலூயா. உம்மை நம்புனான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். கையை தட்டி உம்மை நம்புனான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். கையை தட்டி உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புனான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். சொல்லுங்க பாப்போம். அவரே நம்பி. யோபு 11:15 வாசிங்க. என்ன சொல்றாரு? யாரு மேல அவர் கண்கள் இருக்கும்? வாசிங்க. முதலாவது பார்த்துவோம். அவர் என்னை கொன்று இல்ல. நல்ல வாசிங்க. ராஜாக்கு உணர்ச்சி வசப்படாத. நல்ல வாசிங்க. அதான் பாயிண்ட் கவனிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நல்ல கவனிப்பாங்களே. முதலாவது அவரே நம்புகிற ஜனத்தின் மேல் அவர் கண்கள் நோக்கமா இருக்கும். யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டால் கர்த்தர் கைவிட்டார். எனக்கு சமீபத்துல எனக்கு முன்னாடி எலும்புல பயங்கரமான பலி. ஒரே முட்டில இருந்து செமிச்சு பழகிட்டேன். ஒரே முட்டில இருந்து செமிச்சிட்டேன். பயங்கரமான பலி. என்னுடைய 60 வயசை தாண்டி 61 வயசுல தான் இது நடந்துட்டு எனக்கு. 60 வயசு வரைக்கும் தகப்ப என்னை காத்தார். 33 ஆண்டுகள் ஊழியத்தை நிறைவேற்றிட்டேன். அல்லேலூயா. இப்ப நான் வரும்போது கூட தம்பி உள்ள வந்தான். வலி தாங்கல. 2 நிமிஷம் படுத்துட்டு தான் ஏறிச்சேன். வலி தாங்கல. 4 டாக்டரை பார்த்துட்டேன். 4 டாக்டரை பார்த்துட்டேன். 4வது டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவருக்கு பார்க்குறோம். அவர் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாரு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எலும்பு விலை இருக்கு. இது பார்த்தாது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருவாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் அதில் பார்த்தா சவ்வு விளைகிடுச்சு. இப்போ நிற்க முடியாது. அவர் ரெண்டத்தோடு நான் பிரசங்கம் பண்றேன். கவனிச்சு பாருங்க. பாடு மூத்திரம் இருக்கு. ஆனாலும் அவரே நம்பி இருக்கிறார். இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, ஒரு பக்கம் ஆபரேஷன் பண்ணி ஆகணுட்டாரு. தம்பி நேற்று கூட திரும்ப சொன்னேன். ரெண்டாவது அப்படி பண்ண முடியலன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் உங்களுக்கு அப்படின்ட்டாரு. தூக்க ஊசி கொடுத்து அந்த சில்பிங்கள் கொடுத்துதான் தூங்க வச்சு ஊசி போடுவாங்க. எவ்வளவு கொடூரம் பாருங்க. அப்ப நான் சொன்னேன், 2க்கு நான் போக மாட்டேன். ஆபரேஷனுக்கு நான் போக மாட்டேன். ஊசிக்கு போக மாட்டேன். ஒன்னே நம்பி இருக்கிறேன். 60 வயசு வரைக்கும் நடத்திட்டீங்க. 60 வருஷம் நடத்திட்டு 33 ஆண்டுகள் ஊழியத்தை நிறைவேற்றி போகாத கிராமங்கள்ல ஏறாதது எத்தனை விமானங்கள், எத்தனை பிளைட் ஏறி இருப்பேன், எத்தனை இடங்களுக்கு போயிருப்பேன், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள். எனக்கு இந்த வருஷம் நல்ல கவனிச்சுங்க. இந்த 61 வயசுல தான் அந்த வியாதி ஆரம்பிக்குது. வியாதி இல்ல, முட்டி போட்டு த்ரோ பண்ணி ஒரே முட்டியில 1 மணி 2 மணி நேரம் இந்த எலும்பு விளையிடுச்சு. இது நல்ல கவனிங்க. இது சத்துரு கொண்டு வருகிற தந்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலது கரத்தினால் இப்ப யோபு எப்படி சொல்றாரு? பாடல் மத்தியில சொல்றாரு. பிள்ளைகள் இழந்துட்டாரு, ஆட்டை இழந்துட்டாரு, மாட்டை இழந்துட்டாரு, பணிவெஞ்சக்காரன் இழந்துட்டாரு, ஆஸ்தி இழந்துட்டாரு, சொத்தை இழந்துட்டாரு. சொந்த பொண்டாட்டி வந்து சொல்றா, தேவனை தூசித்து ஜீவன சூப்பர் பொண்டாட்டியா சொல்லுங்க. சூப்பர் பொண்டாட்டிக்கு அவளை போல போ என்றாட்டிய உலகத்திலே பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப என்னன்னா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது சொன்னேன், ஆண்டவரே யோபு பிள்ளைங்கெல்லாம் செத்துட்டாங்க, ஆடு மாடெல்லாம் செத்துருச்சு, வேலைக்காரனும் செத்துட்டான், இவனை மட்டும் ஆண்டவர் விட்டு வச்சான். யோபு மனைவியை மட்டும் வச்சு விட்டு வச்சான். பாத்தீங்களா? ஏன் தெரியுங்களா? யோபுவை நிந்திப்பதற்காக சொல்றா, தேவன் ஜீவனை விடுறான். அருமையான பொண்டாட்டி, அவளை போல உலகத்துல போ என்றாட்டிய உலகத்திலேயே பார்க்க முடியாது. நம்ம பொம்பளைங்க இருக்கு பாரு, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தா புருஷன் தப்பிச்சான். அல்லேலூயா. வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாலும் புருஷன் தப்பிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாட்டா அவனை திருப்பதிக்கு அனுப்பாம இங்கே மொட்டை அடிச்சிருவாங்க. யோபு இவனை இழந்து, ஆட்டை இழந்து, மாட்டை இழந்து, பணிவிடைக்காரன் இழந்து, ஆஸ்தி இழந்து, சரீரத்துல பலத்தை இழந்து, சரீரமெல்லாம் கொப்பளம் பொத்து வடிகிறது.
கிட்ட போக முடியாது, துர்நாற்றம். அவன் சிநேகிதர்கள் 3 சிநேகிதர்கள் தூரத்துல பார்த்துட்டு யோபை பார்த்துட்டு, யோபுடைய துக்கம் மகாவுடைய துக்கம் என்று புழுதிய வாரி தலையில போட்டு வஸ்திரத்தை கிழித்து கொள்வான். அவளோட துக்கத்துல நிக்கிறார் யோபு. அவர் தான் சொல்றாரு 13:15, அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை. ஏன் சத்தமே வரல? உற்சாகம் இல்லையே? வைராக்கியமா? அப்ப யாரு மேல அவர் கண்ட நோக்கமா இருக்குன்னா இந்த வார்த்தை சொல்லணும், ஆண்டவரே என்னை நீ கொன்று போட்டாலும் ஒரு மேல் நம்பிக்கை இருக்கும். அதை சொல்லிதான் நீ வருஷத்தை ஆரம்பிக்க போற. சொல்லுகிறல்லே, 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 சொல்லுகிறல்லே. 12 மாசம் உன்னை கிருபையா நடத்திட்டார், மகிமையா நடத்திட்டார். எத்தனை போராட்டம், எத்தனை இழப்புகள் வந்தது, ஆனாலும் உன்னை கைவிடல. ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றிருக்கிறார். ஸ்திரீயானவள் கர்ப்பத்தில் இறங்காம தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதை சொல்லுவது. உன் வாழ்க்கையில பாடு வரும், உபத்திரம் வரும், நிந்தைகள் வரும், அவமானம் வரும், தலைமுடி வரும், வியாதி வரும். ஆனா வியாதியை காட்டிலும் பெருமிதத்தை காட்டிலும் இயேசு பெரியவராக நடுவில் உள்ளாவி வருவார். கைவிடவே மாட்டார். இப்ப யோபு யார் பார்த்தது? கர்த்தர் தான் பார்த்தார். யோபு மனைவி பார்த்த விதம் வேற, யோபுடைய சிநேகிதர்கள் அவனை பார்த்த விதம் வேற. ஒருவேளை கிழக்கு தேசம் அரபி நாட்டில் இன்னைக்கு இருக்கு. ஹலோ, சமீபத்தில் என்னுடைய நண்பர் போய் அதை போட்டோ எடுத்து காமிச்சார். ஹலோ, அந்த யோபுடைய கல்லறையை இஸ்லாமியர்கள் இன்றைக்கு அவரை தொழுது கொள்றாங்க. யோபு கஷ்டப்படப்பதான் யோபு கல்லறையில் போய் இஸ்லாமியர்கள் அழுகுறாங்க. அவர் கல்லறை இன்னைக்கும் மஸ்கட் என்ற நாட்டில் இருக்குது. ஹலோ, மஸ்கட் நாட்டில் தான் அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க, இஸ்லாமிய நாடு. அதை கவனிங்க, அங்கதான் அவர் கிழக்கு தேசம் இருக்கிறது. ஹலோ கவனிங்க, வேத பண்டிதர்கள் சொல்றாரு மஸ்கட்ல தான் அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த கல்லறை இன்னைக்கு சாட்சி சொல்லுகிறது. அவ்வளவு வைராக்கியமா இருந்த மனுஷன். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் வைராக்கியத்தை பார்த்து கத்த ரெட்டிப்பான நன்மையை தந்தார். அல்லேலூயா. நான் சொல்லணுமா, நீ அவரை நம்புனீனா ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறியோ திருப்பி இன்ட்ரெஸ்ட் போட்டு வட்டி போட்டு உனக்கு திருப்பி கொடுப்பார். திருப்பி கொடுப்பார். பக்கத்துல சொல்லுங்க, திருப்பி கொடுக்கறது ஆண்டவரை போல உலகத்துல தெய்வத்தை பார்க்க முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, திருப்பி கொடுப்பதில்ல, சொல்லுவையா, திருப்பி கொடுப்பதில்ல. ஆண்டவரை போல இந்த உலகத்துல ஒரு தெய்வத்தை பார்க்கவே முடியாது. கொடுத்துக்கிட்டே வல்லது அவர். அல்லேலூயா. கொடுப்பார். ஆனா நீ நம்பணும், அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்கணும். அப்ப யாருடைய அவர் கண்கள் யாரை பார்க்குதுன்னா அவரே நம்புறது. எல்லாத்துக்கும் பாடு இருக்குமா, எல்லாத்துக்குமே பிரச்சனை, எல்லாத்தையுமே போராட்டம், விளைவினர் போராட்டம் இல்லாத மனுஷன் உலகத்தை காமி பார்ப்போம். யாருக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை தான், எல்லாரும் போராட்டம். நமக்கு சுவாசி நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நான் போராட்டத்தை சொல்லுவேன், ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடி, மொத்தத்துக்கு 2 பக்கம் இடி, ஊழியக்காரனுக்கு சுத்தி அடி. பாடுகள் மத்தியில தான் கடந்து ஊழியர் செய்யறோம். உடையவர்கள் தெரியும், எங்க தேவன் பெரியவர், எங்க ராஜா எங்களை கைவிட மாட்டார். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை அவர் கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அதெல்லாம் யோபு அறிந்திருந்தார். பாருங்க எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டால் பைத்தியக்காரி போல பேசுறிய மனைவியை பார்த்து சொல்றார், பைத்திய ஆண்டவருடைய நன்மை பற்றிய எவ்வளவு அழகாக நடத்தினார். போத்தி சபை புடவை வாங்கி கொடுத்தாரு இல்ல, சென்னை சுற்றுலா புடவை வாங்கி கொடுத்தாரு இல்ல, சரவணா சார் வாங்கி கொடுத்தாரா இல்ல, ஜெயசந்திர வாங்கி கொடுத்தாரு, ஜிஆ திருப்பி மாட்டலாம் கூட்டலாம் மாற்றி விட்டாரா இல்லையா? பாவி மனுஷன், நான் கொஞ்சம் கூட ஈவி இல்லாம பேசுறீங்க. எவ்வளவு அழகாக நடத்திருக்கிறாரு பவன. நீ நினைச்சு பாரு, நான் போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் கை வச்சு ஜோம் பண்ணா போட மாட்டேன். இன்னைக்கு அந்த பழக்கம் கை வச்சு ஜோம் பண்ண. அதுவே இது எனக்கு தகுதி இல்லை, நீ கொடுத்தது இல்லை. உன் பணத்தை போட்டு நீ வாங்கி கொடுத்தது சும்மா இல்லை. நான் சாப்பிடுற சாப்பாடு கையில வச்சு சாப்பிட கை வச்சு ஜெயிச்சு. அந்த சாப்பாடு என் உழைப்பினால் வந்தது இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அதே என் பொண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன், என் மனைவி இதான் செய்யுங்க. அதுதான் பயம், அதுதான் நம்பிக்கை. போராட்டத்தை நீ பார்க்கவே கூடாது. போராட்டத்தை பார்த்தா நீ விழுந்துருவ. யோகுக்கும் போராட்டம் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு. வேதப்பட்டு சொல்றாங்க 18 மாதங்கள் தான் நின்னது. 18 மாதத்துக்கு அப்புறம் கர்த்தர் தூக்குறார். நான் சொல்லட்டுமா, இந்த 12 மாசம் உனக்கு போராட்டம் இருந்திருக்கலாம். பக்கத்துல சொல்லுங்க, 12 மாசம் உங்களுக்கு போராட்டம் இருந்திருக்கலாம். ஆனா புதிய வருஷத்துல அது உங்களை மேற்கொள்வதில்லை. அது உங்களை மேற்கொள்வதில்லை. முழு நம்பிக்கை சொல்லுங்க, முழு நம்பிக்கையும் அவர் மேல வைங்க.
என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். கையை தட்டி என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் என்னாலும் செய்யுங்கப்பா. கதவே உண்மைதான், கையை தட்டி ஆயத்தருது நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் என்னாலும் செய்யுங்கப்பா. எஸ்ஐயா ஆமாப்பா. செய்வார். அவர் கை குலுங்கி போகல, அவர் செவி மந்தமான. நம்ம இல்ல புலம்பல் தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கு. எப்ப பார்த்தாலும் புலம்பல் தான். உங்களுக்கு கிச்சனுக்கு போனாவே ஜீரகம் இல்ல, மிளகு இல்ல, சோம்பு இல்ல, வெந்தயம் இல்ல, நல்லெண்ணெய் இல்ல, பாமாயில் இல்ல, பச்சரிசி இல்ல, உளுந்தரிசி இல்ல, இட்லிக்கு போறதுக்கு மனுஷன் என்ன குடும்பம் நடத்துறான்னு புலம்பி அவனை சாவடிச்சது. ஆனா எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஜீரகம் இருக்கும், மிளகு இருக்கும், பூண்டு இருக்கும், வெந்தயம் இருக்கும், சோம்பு இருக்கும், நல்லெண்ணெய் இருக்கும், பாமாயில் இருக்கும், பச்சரிசி இருக்கும், உளுந்தரிசி எல்லாம் இருக்கும். ஆனா அந்த புலம்பலை விடுறதில்லை, புலம்பலை மட்டும் விடுறதில்லை. புலம்பல் நீ வெளியில வந்துட்டீங்கன்னா ஒரு ஆனந்த கழிப்பாய் விடப்படுது. யோகு மட்டும் புலம்பி இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் நிலைமை பாருங்க. புலம்பல் அவர் எல்லாத்தையும் பார்த்தார். அவர் முன்னே தெரியும். யோகு சொல்ற 42 இல்ல, தேவரி நீ சகலதையும் செய்ய சிரமப்பட, 2025 நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நீ அவரை நம்பு. அவரே நம்பி இருந்தீங்கன்னா உன்னை கைவிடவே மாட்டார். உன் பிள்ளைகளை கொடுத்து எதிர்காலத்தை கொடுத்து கவலைப்படாது. எனக்கு கட்ட 3 பொட்ட பிள்ளைகளை கொடுத்தாரு, நான் கவலைப்படவே இல்லை. கொஞ்சம் போலீஸ் வேலையை ராஜினாமா பண்ணேன், என்னோட வருமானம் குறைந்தது, எனக்கு பிஞ்சன் தான் இன்னைக்கு உழைத்து ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஓயாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். என்னோட நம்பிக்கை எல்லாம் அவர் மேல வச்சேன். 2 பிள்ளைகளை செட்டில் பண்ணாரு. 3ஆவது பிள்ளை இப்ப லைலா காலேஜ்ல எம்பிஏ பண்றா. எனக்கு ஒன்றும் தெரியும், அவளையும் செட்டில் பண்ணிடுவாரு. எங்களை அழகாய் நடத்துவார் தெரியும். நம்பிக்கை முழுது அவர் மேல வச்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் எனக்கு ஒரு பெரியவர். சத்தமா, உற்சாகமா, வைராக்கியமா, கையை பலமாய் தட்டி. அப்ப யாரை அவரை கண்கள் நோக்கமாய் பார்த்து சொன்னா அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறோம். அவர் நம்பிட்டீங்கன்னா உன்னை அழகாய் நடத்துவார், செம்மையாய் நடத்துவார். அவர் நடத்துறது யாருக்குமே தெரியாதுங்களா? செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தினாரு, அப்படிதானே? மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், செருப்பு தேயில, வஸ்திரம் சேர்ந்தாடியில, ஏரியல் பவுடரே கிடையாது, நீங்க வாஷிங் மிஷினே கிடையாது. அவ்வளவு அழகா நடத்தினாரு. அவ்வளவு அருமையான தகப்பன் அவர். அல்லேலூயா. உன்னை நடத்துவார், உன் குடும்பத்தை நடத்துவார். குறை இருக்கும், ஆனா நிறைவாகும். தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பர் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்ன புல்ல இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவார். உன்னை நடத்துவார். நம்பு, அவரை நம்பு. இதுவரைக்கும் நீ மனுஷனை நம்பி, நான் பக்கத்துல சொல்றேன், நீங்க மனுஷனை நம்பி சொல்லமா ராஜாத்தி சொல்லுங்க, மனுஷனை நம்பி மோசம் போனது போதும் சொல்லுங்க. உங்க நாத்தனாரை நம்பி நீங்க மொத்த நாளா போனது போதும் சொல்லுங்க. அவங்க கொடுப்பாங்க அவங்களே வழி மீறி வெளியே வைக்க காத்துட்டு உட்காந்துட்டு. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார். பக்கத்துல சொல்லுங்க, செம்மையா நடத்துவார். புது வருஷத்துல உன்னை செம்மையா நடத்துவார், கைவிடவே மாட்டார். அவரை பிடிச்சிக்க சொல்லுங்க, அவரை பிடிச்சிக்க. அவர் செய்ய நிலைத்தது தடைபடாது. அப்ப முதலாவது கண்கள் யாருமே நோக்கமா இருக்குன்னா அவரே நம்பி வாழ்றது. உங்க பாசெல்லாம் பாருங்க, சாரியில எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியக்காரர் இருந்தார், கர்த்தர் அவர் வெளியில கொண்டு வந்தார், அவருக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்தார். நான் வரும்போது ரொம்ப சின்ன சபை தான் இது. இன்னைக்கு நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆச்சரியப்படைய மனைவிக்கு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவரோட நினைச்சு கூட பார்த்துக்க முடியாது. முழுக்க ஆண்டவே அவர் நம்பி இருந்ததுனால வரும்போது எத்தனை நன்றியை சுமந்திருப்பாரு, எத்தனை அவமானத்தை சுமந்திருப்பாரு, பின்னாடி விட்டு முன்னாடி விட்டு எத்தனை பேர் குறை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிக்கிறாரு பாருங்க, நிக்க வச்சிருக்கிறாரு பாருங்க. அதுதான் கொண்டு வந்தாருங்க, செம்மையா கொண்டு வந்தாங்க. உங்களோட ஜனங்களை பார்க்க வச்சிருக்காரு. புது சங்கீதானே, இடம் பத்தாதையா
இன்னும் ஜனம் வருவாங்களா உள்ள, வெளியில இருந்து வருவாங்கல்ல, இடம் பார்த்தா அந்த அளவுக்கு கர்த்தர் நீங்க கொண்டு வந்து, ஏன்னா அவர் மேல கண்மலை மேல் நம்பிக்கை வச்சிட்டார். உங்க பாச கண்மலை மேல நம்பிக்கை வச்சிட்டார். எப்படி இருந்த இடம் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சபை எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, பால்கனியே கிடையாது. அப்படிதான் நம்ம எப்படி இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க உயர்த்தி வச்சிருக்கிறார். நீ பிரசங்கியார் எப்படி ஊழியர் உங்க பாச எப்படி பாக்குற, இப்படியா பாக்குற, இப்படிதான் பாக்குற சொல்லுறது. எப்படி இருந்துச்சு, எப்படி தூக்கி வச்சுட்டாரு. அதே தேவனோட தூக்கி நிறுத்துவார். சில ரதங்களை குறித்து குதிரைகள் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எனக்கு நிம்மி நிற்கிறாயா. வெள்ளவரல் புலம்புல நிறுத்து, அவரை நம்பு. அப்ப உனக்கு வரும் தெம்பு. சொல்லு வரும் தெம்பு சொல்லு. அதனால வராது, அதனால வராது பம்பு. சொல்லு அதனால வராது பம்பு. வரவே உன்னை அழகாய் நடத்தும். உங்க பாஸ்டர் நடத்தின தேவன் உயிரோடு இருக்கிறார். அதுதான் யோபு சொல்வாரு, என் மீட்பர் செத்து போன கடவுளை வணங்க நீங்க வரல, உயிரோடு இருக்கு, உயிரோடு. அவருடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்குது. இன்னைக்கு உன்னை பார்க்குது. நான் சொல்லட்டுமா, தெற்கு தரிசனம் சொல்லிட்டு போறேன். நீ முடிஞ்சு ஆராதனை முடிச்சு வெளியில போறதுக்குள்ள உன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுப்பாரு. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை செய்வார செய்ய மாட்டாரா? நல்லா தலையாட்டி சொல்லு, செய்வார். கண்ணை உருட்டி காமி செய்ய அழகா நடக்கும். உங்க தேவன் பெரியவர். அப்ப யார் மேல் அவருடைய கண்கள் இருக்கிறது? அவரை நம்பி இருக்கிறவர்கள். முழு குடும்பமும் அவரை நம்பணும், அவரை சார்ந்துக்கங்க. அப்புறம் அழகா உங்களை நடத்துவார். சீக்கிரம் பார்ப்போம். இரண்டாவது கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்குது? வாசிக்க கேட்போம். வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் சீக்கிரம் போயிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் வாசிங்க. 16 13 வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் அப்பொழுது அவள் நல்ல கவனிங்க. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. இரண்டாவது என்ன ஏன் பாக்குறமா, அங்க பாருமா, அங்க பாருங்க, பக்கத்துல பாருங்க. பக்கத்துல இரண்டாவது கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்குமா? யார் மேல நோக்கமா இருக்கும்? நான் சொல்லுங்க. யார் மேல நோக்கமா இருக்கும்? சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. யார் மேல நோக்கமா இருக்குமா? சிறுமைப்பட்ட மக்கள் மீது, சிறுமைப்பட்ட மக்கள் மீது, ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது, நெருக்கப்படுற மக்கள் மேல அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கும். எனக்கு வச்சு பாருங்க. அந்த ஆகார வார்த்தைக்கு பரதேசின்னு சொல்லப்படுது. பரதேசின் கூட பாசம் சொல்லப்படுகிறது. பரதேசி இப்ப யார் தெரியுங்களா? அடிமை பெண்ணால் கொண்டு வரப்பட்ட ஆபிரகாம் வீட்டுக்கு. ஆபிரகாமுக்கு சந்ததி இல்லைன்னு சொன்னால சாரா என்ன பண்ணிட்டாங்க? ஆபிரகாமோட அவனை இணைத்து அவங்க ஒரு புத்திர பாக்கியத்தை உண்டாக்கி அவங்க பேர் தான் இஸ்மாவேல் என்று அழைக்கப்பட்டது. அதை கவனிங்க. நான் சுருக்கமா போயிடுறேன், கவனிங்க. இப்ப என்ன பண்றா இவ? ஆபிரகாமுக்கும் அதெல்லாம் கவனிங்க, சாராளுக்கும் ஆகாருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. எப்பொழுதுமே இதான் பெரிய பிரச்சனை. அதெல்லாம் கவனிங்க. இந்த போறாம பெண்கள் நல்லா கவனிங்கன்னா, ஆம்பளைய சமாளிச்சிடலாம், உங்களைய சமாளிக்க முடியாது. ஐயோ ரெண்டாயிரம் முடியாது. இல்லையா? இப்ப எப்படி இருக்கும் பாருங்க. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க பாருங்க. ஆகாரும் சாராலும் ஒன்னா இருக்கிறாங்க. உங்க கூட கருத்து வைப்பாரு. அந்த சொன்னா அவன் நிந்திக்கிறான். அவன் சக்கலத்தையை பார்த்து அவன் சொல்றா பாருங்க, நிந்திக்கிறான் அவனை. உடனே எனக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தாரு, உனக்கு குழந்தைய உன் கர்ப்பத்தை அடைச்சிட்டா இருப்பாரு அப்படின்னு இனிவாய் பேசுறான். இதை பார்த்தா சாரா பார்த்த உடனே கணக்கு போட்டான். கணக்கு கூட ஆவணம் கூப்பிட்டான். வாயா அப்படின்னு சொல்லி ஏதோ நான் கூப்பிட்டு ஒரு சந்ததி உருவாக்கணும் கொடுத்தா, ஏதோ சந்ததி உருவா என்னை கூட அற்பமா பாக்குறா. இதெல்லாம் செய்ய முடியாது. அவனுக்கு மூட்டை கட்டு, மூட்டை கட்டி இருக்கவே கூடாது, பேக்கேஜ் பண்ண அப்படின்ட்டான். ஆபிரகாம் வாயை மூடிட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரும் வசந்த கல்வி ஆண்டவரும் அமைதியா இருந்தாராம். அதை கவனிங்க. ஏன் தெரியுங்களா?
சாரா சொன்னா அவ அடிமை பெண்ணு, அவளோட சேரு, அவன் மூலமா ஒரு சந்ததி வரும்னு. இந்த ஆபிரகாம் நடக்கவீங்க, கர்த்தரை தான் நம்பி இருந்தாரு, கர்த்தரை நம்பி தான் வந்தாரு. இங்க என்ன பண்ணிட்டாரு, சாராவுக்கு செவி கொடுத்துட்டாரு. பக்கத்துல சொல்லுங்க, சாராவுக்கு செவி கொடுத்துட்டாரு. இந்த சாராவுக்கு செவி கொடுத்த உடனே ஆண்டவர் அமைதியா இருந்தார். இப்ப புலம்புறாரு ஆபிரகாம், ரெண்டு பேர்த்தையும் பெத்த பிள்ளை உன்னை எப்படி அனுப்ப முடியும்? கவனிச்சு பாருங்க, என் வார்த்தையை கேட்கறது. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஏ ஆபிரகாம், நான் சொன்னதே நீ கேட்ட, உன் பொட்டாட்டி சொன்னதுன்னு கேட்ட சொல்றாரு, அதனால அவ சொல்றதே கேளுட்டார். அல்லேலூயா, ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. அவர் சொல்றதே கேளு. சாரா என்ன சொல்லிட்டாரு, ஒன்னும் செய்ய முடியல. ஆபிரகாம் கீழ்படிச்சிட்டாரு. உடனே பேக்கேஜ் பண்ணி என்ன கொடுக்குறா தெரியுங்களா, அப்பம். ரெண்டாவது என்ன தெரியுங்களா, துருத்தியில தண்ணி. இன்னைக்கு மாதிரி பீரோவு கட்லு சீர்வசனம் கொடுக்கல. அவரு அனுப்பும் போது சாப்பிடறதுக்கு அப்பம், குடிக்கிறதுக்கு தண்ணி போடான்ட்டு சொத்தே கொடுக்கல. அப்படி இந்த அம்மா தன் மகன் இஸ்மாவேலை பிடிச்சிட்டு எங்க வரா, தூரா என்ற சமபூமிக்கு வருகிறான். அதுவும் வெயில் எப்படி இருக்கும்? தூரா என்றது வறட்சியை குறிப்பிடுகிறது. தூரா என்ற இடம் வறட்சி. இந்த வறட்சி பகுதிக்கு வரா, எப்படி இருக்கும்? பிள்ளைய பிடிச்சிட்டே வரா. வரப்படும் அப்படி வாழ்க்கையில சில நேரத்தில் வறட்சி வரும், அது புரட்சியாய் மாறும். பகல் சொன்ன வறட்சி வரும், அது புரட்சியாய் மாறும். சொல்ல சொல்ல பகல் சொல்றியா, வறட்சி வரும், அது புரட்சியாய் மாறும். சொல்லுங்க. இப்ப வந்துட்டா, இவன் நடந்து வந்த தூரங்களை பார்த்தீங்கன்னா, இவன் கொண்டு வந்த எத்தனை அத்தை அப்பத்தி சாப்பிட்டான். வந்த தூரத்துல தூரமா வரா, தண்ணி தீர்த்துட்டான். இப்ப புள்ள சாக கிடக்குது, புள்ள துடிக்கிறான், தண்ணி இல்ல. அது என்னன்னா பாலைவனம், வறட்சி. ஒரு மனம், ஒரு கிணறு கிடையாது, ஒரு பைப்பு கிடையாது, வீடு இருந்தா பக்கத்துல வாங்கி கொடுத்துருப்பா, ஆகாது, ஒண்ணுமே கிடையாது. என்ன நிலைமைன்றது நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் எங்க கிரி செய்யறதை நீ பார்க்கணும். உன்னை இவ்வளவு நாளை எப்படி நடத்தி வந்திருப்பாரு, செம்மையா நடத்தி வந்திருப்பாரு. உன் தேவன் யாருன்னு அறியணும். சபைக்கு வந்தா மட்டும் போதாது, 52 ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தா போதாது, விசுவாசித்தா போதாது, ஜோமனா போதாது, வாசியம் போட்டா போதாது, வேதம் வாசித்தா போதாது, அவரே பார்க்கணும். அல்லேலூயா. அது பாருங்க எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. அவ குடிச்சிட்டு வந்து தண்ணி தீர்ந்து அப்ப தீர்ந்துருச்சு. இப்பதான் சத்தம் வரலாம். பிள்ளை சாகும் இடத்துல அவன் சத்தத்தை அவன் சாவதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தாய் ஓட சத்தமிட்டு அழுகிறான். எப்படி இருக்கும் அந்த பாலைவனத்தில் ஆபிரகாம் வர முடியுமா? சாரா வந்து மறுபடியும் மாமா பிரச்சனை ஆயிடுச்சு, மாமான வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா? கைவிடப்பட்ட நிலைமை. ஹலோ, என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய நடந்து என்ன தெரியுங்களா? அந்த பாலைவனத்தில் ஆகாரோட தேவன் பேசினார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளைகளுக்கு இடத்துல அவன் சத்தத்தை தேவன் கேட்டார். ஹலோ, நடந்து என்ன தெரியுங்களா? எந்த பாலைவனத்துல நீரூற்ற அவ பார்க்கலையோ, அதே பாலைவனத்துல நீரூற்ற பார்க்க கையை தட்டி நீரூற்றை பார்க்க தயவு செய்தார். அப்ப அதுக்கு முன்னாடி அவ கண்கள் திறக்கப்படல. ஆனா ஆண்டவர் பேசின உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே நீரூற்றை பார்த்தா. என்ன சொல்றா தெரியுங்களா? நான் காண்கிறவள் வாசிமகள் வசனத்தில் பலகாய் சொல்வாள். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்ற வாசல். அவ என்ன சொல்றா பாருங்க, என்ன பேர் வைக்கிறா பாருங்க. சொல்றா வாசிமா, நீ என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டா. நல்ல கவனிச்சு பாருங்க, நல்ல கவனிங்க. சில நேரங்கள்ல ஆண்கள் என்ன அற்புதம் செய்ய போறன்னு சொல்ல தெரியாது. விசுவாசி பதட்டம் தான். சில பேர் குழம்பிடுறது, என்ன செய்ய போற, நீ அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தா அவரே செய்வார், அழகா செய்வார், அழகா உன்னை நடத்துவார். நீ அவசரப்படவே கூடாது. எவ்வளவு நல்லா கவனிச்சு பாருமா. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 12 மாசம் ஒண்ணு நடத்திட்டாரு, நடத்தினாரு இல்லையா? இதான் குறை இருந்துச்சா? நான் சொல்லமா, பேரல குறைஞ்சாமா, பவுடர்ல குறைஞ்சாமா, உடையில குறைஞ்சிச்சா, எல்லாமே நேர்த்தி இருக்கார், அழகா நடத்திருக்கிறார். அப்ப அந்த தேவன் ஏன் 2025 நடத்த மாட்டாரு? நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம், இன்னைக்கு அநேகருடைய பாடுகள் என்ன? சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு சிறுமை என்னன்னு அவருக்கு தெரியும். அதான் தாவீது 9 சொல்வார், சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காணில் அவர் தஞ்சமானவர். இப்ப ஒரு நெருக்கம் என்னன்னு அவருக்கு தெரியும். அப்ப ஆகாருடைய நெருக்கம் ஆபிரகாமுக்கு தெரியாது, ஆகாருடைய நெருக்கம் சாராளுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தான் தெரியும். அந்த துறவண்டியை ஆண்டு ஓபன் பண்ணி விட்டன.
அது நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த தண்ணீரை குடிச்சு கொண்டு போய் தன் இஸ்மாவேலுக்கு குடிக்க கொடுத்தா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இஸ்மாவேல் கூட்டத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிறார். புரிஞ்சிருக்கீங்க? நீங்க புரிஞ்சவங்க புரிஞ்சவங்க கைத்தட்டி சொல்லலாம். புரிஞ்சுங்களா? நான் என்ன புரிஞ்சுங்க? உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இஸ்மாவேல் ஆசீர்வதிக்கிறார். என்னத்துல யார சொல்ல முடியுமா? வெரி குட். யார் சொன்னது? வெரி குட். தேங்க்யூ. பெற்றோர் வளர்த்தாங்க. கௌரி உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இஸ்மாவேலை தேவன் ஆசீர்வதிக்கிறார்னா அந்த தூரா சமபூமியில நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க நீரூற்றை உண்டு பண்ணாங்க. அதுதான் பெற்றோர் வளமா மாறினது. அதை வச்சுதான் இன்னைக்கு உலக நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் சம்பாதிக்கிறாங்க. ராமிய சொல்லுங்க பாப்போம். அவன் தான் விநியோகம் பண்றான், உலக நாடு விநியோகம் பண்றான். நான் மலேசியா போயிருந்தேன். பெட்ரோல் எவ்வளவு தெரியுங்களா? பெட்ரோல் எவ்வளவு? 32 காசு. 32 காசு பெட்ரோல். ஹalleluya. கவனிச்சு பாருங்க. அப்ப அரபி நாடுகளுக்கு போன பெட்ரோல் எவ்வளவு இருக்கும்? 10 ரூபாய் 12 ரூபாய் தான் இருக்கும். 5 ரூபாய் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஹalleluya. கவனிச்சு பாருங்க. செழிப்புற பெட்ரோல் தரம் உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு கத்த செஞ்சுட்டார். நான் சொல்லட்டுமா, 2025ல உன்னை எல்லாமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு கத்த செய்ய போறா. கையை தட்டி 2025ல உன்னை கத்த திரும்பி பார்க்கிறாரு. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் கையை தட்டி இந்த வாக்களித்த அதை நிறைவேற்ற வந்துவிட்டார். நல்ல கைதல். ஓஹோ, இந்த நிறைவேற்ற உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ ஓரப்பது பெருமையா சொல்லுவா. உன்னை அதிசயம் வா 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 வழி தீரக்கும் அதிசய நடந்திருவே. சொல்லுங்க. செங்கடலும் பிளந்து வழி விடுவே. சொல்லுங்க. வழி தீரக்கும் உனக்கு வழி திறக்கும் புதிய வருஷத்துல. ஓஹோ, பிளந்து கதைகள் எல்லாம் அகன்று போகுது. 12 மாசம் கதைகள் எல்லாம் துருவண்டியை பாப்பனா தண்ணீர் அதுல வருமா? எனக்கு ஆபிரகாம் ஹெல்ப் பண்ணுவாரா? சாராள் ஹெல்ப் பண்ணுவாரா? யார் என் சத்தத்தை பாலைவனத்தில் கேட்க முடியும் அப்படின்னு அங்க அழைத்தா. ஆனா அவ சத்தத்தை கேட்க பாலைவனத்தில் கத்தர் ரெடியா இருந்தார். நான் சொல்லட்டுமா, நீ சிறுமைப்பட்டு நிக்கிற பார், உன் பக்கத்திலேயே அற்புதத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, உங்க பக்கத்திலேயே அற்புதம் இருக்குங்க. சொல்லுங்க, உங்க பக்கத்திலேயே மிரக்கல் இருக்கு. நல்லா சொல்லுங்க, உங்க பக்கத்திலேயே மிரக்கல் இருக்கு. உங்களுக்கு அது தெரியல. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியல. சொல்லுங்க. கர்த்தருடைய கண்கள், சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கு. உங்க மேல நோக்கமா இருக்கு. உங்களுக்கு ஒரு நீரூற்றை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, ஒரு நீரூற்றை வச்சிருக்கிறார். அது சாதாரண நீரூற்று இல்ல. சொல்லுங்க, ஒரு ஜீவிய காலமா உன்னை போஷிக்கக்கூடிய நீரூற்றை வைத்திருக்கிறார். கையை தட்டி அப்படி வார்த்தையை கேட்கிறதே இருக்கிறது. ஆண்டவர் எப்ப அற்புதம் செய்வாருன்னா, எப்ப அற்புதம் செய்வாரு? இந்த டாஸ்க் எல்லாம் கை விடுறான் பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, தூக்கிட்டு போங்கன்றான் பாருங்க. அப்பதான் இறங்குவார். நம்ம ஆண்டவர் ஸ்பெஷல் பார்த்தீங்களா? மனசெல்லாம் கை விட்டு எல்லாரும் அற்பமா அசிங்கமா இல்ல அசிங்கமா தூசிக்கப்பட்டு புறம்ப தள்ளப்பட்டு ஓடி வந்து உட்கார்ற பாரு. தாவீது வாழ்க்கை அப்படி நடந்துச்சா? யோசேப்பு வாழ்க்கை அப்படி நடந்துச்சா? சொந்த சகலே பகைச்சானா?
குழியில போட்டானா, 20 வெள்ளி காசு வித்தானா, போத்திபார் வீட்டுக்கு போனானா, அடிமை ஆனானா, போத்திபார் மனைவி இச்சைக்கு இணங்கி அவன் மேல பெட்டிஷன் கொடுத்தாளா, கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லையாமா, எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்களா இல்லையா, எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்களா இல்லையாமா, அவன் மேல சொல்லுங்க இல்லையா, எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்களா, நடந்துச்சா இல்லையா, ஜெயிலுக்கு போனானா இல்லையா, ஜெயிலுக்கு போனா, ஆனா ஜெயில் தான் அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவன் நினைச்சான். எல்லாம் கவனிங்க, யோசிச்சு கூட நினைச்சுக்க மாட்டேன். ஆனா ஜெயில இருந்து தான் வாழ்க்கையை தொடங்குச்சு. அல்லேலூயா, கையை 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 தட்டு, கையை தட்டு. ஜெயில இருந்து தான் வாழ்க்கை தொடங்குதுங்க. ஜெயில இருந்து அந்த பார்வனுடைய வேலைக்காரனை கத்த சிறையில கொண்டு உட்கார வைக்கிறாரு. அவன் சொப்பனத்தை விடுதலைக்க வைத்து அவன் கண்களை திறக்கிறார் பாருங்க ஆண்டவர். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையா, நீ நினைக்கிற மாதிரி ஆண்டவர் இல்லை. இயேசு ரொம்ப அழகா சொல்வார், நான் கர்த்தரை தூரத்துல வச்சு பார்க்கல, சமீபத்துல வச்சு பார்க்கல. பாஸ்டர் என்னோட இருக்கிறார், பாஸ்டர் என்னோட இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறாங்க, நான் பக்கத்துல பாத்துக்கிறேன். நீங்க எப்படி பாஸ்டர் பாப்பீங்க? ஏச்சி அப்படி பாப்பீங்க. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, ஆனா கர்த்தரை எப்படி பார்க்கற தெரியுமா? ஒரு சிறுமையை பார்க்கிற, ஒடுக்கப்படுறதை பார்க்கிற. எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த வருஷம் பிள்ளைகளை வளர்த்து எடுத்து கஷ்டத்துல நெருக்கத்திலையும் என் வயிற்ற கட்டி என் பிள்ளைகளை வளர்த்து எடுத்துக்கிட்டேன். என் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டாங்க. என் பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படி நீ நினைக்கிற. உன் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். உன் பிள்ளைங்க எதிர்காலம் கத்தரத்துல இருக்கு. கல்லுகாமிய ஆகாற்றல்ல இஸ்மாவுடைய சரித்திரம், இஸ்மாவுடைய சரித்திரம் கர்த்தருடைய கையில இருந்துச்சு. இன்னுமே இந்த தூர சமபூமியில இஸ்மாவேல் அடக்கம் பண்ணிடுவான்னு அவன் நினைச்சிருக்கலாம். என் பிள்ளை இங்கே மண்ணை போட்டு மூடிட்டு போயிடலாம். ஆனா அந்த மண்ணை போட்டு மூடவன் இல்ல, கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்து தூக்கி நிறுத்தி இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு சந்ததியை உருவாக்கிட்டார். தேவனாய் கர்த்தர் அவரை நல்லவர். ஆமென் ஆமென் ஆமென். இரண்டாவது, சிறுமைப்பட்டவர்களை பார்க்கிறார், கைவிடப்பட்டவர்களை பார்க்கிறார், உடைக்கப்பட்டவர்களை பார்க்கிறார், ஒடுக்கப்பட்டவர்களை பார்க்கிறார், நெருக்கப்பட்டவர்களை பார்க்கிறார். அவர் கண்கள் அவளையே நோக்கிறது. சீக்கிரம் பார்ப்போம். மூன்றாவது அவர் கண்கள் யாரை நோக்கி இருக்கும்? எரேமியா சொல்றார், வாசிங்க. எரேமியா 1:6 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போயிட்டு. எரேமியா 1:6 சீக்கிரம் வாசிங்க, வாசிங்க. எரேமியா புத்தகம் 1:6 எச்ச தொட்டு தொட்டு தடங்க நம்பி இருக்கேன். நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும். எரேமியா 1:6. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். கவனிங்க. அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று சொல்றாரு பாருங்க நெகேமியா. கவனிங்க கவனிங்க. பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, என்ன சொல்றாரு? இரவும் பகலும் சமூகத்துல மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற இங்க என்ன சொல்றது? அடியானுடைய ஜெபத்தை கேட்பதற்கு உன் செவி கவனித்தும் உன் கண்கள் இருப்பதாக. கவனிங்க. மூன்றாவது கவனிங்க, பக்கத்துக்கு பாசுங்க. மூன்றாவது காரியம், மூன்றாவது கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்குறாங்கன்னா, ஆலயத்துக்கு வரவங்க மேல, ஆலயத்துல வந்து இருக்கிறவங்க மேல, ஆலயத்திலேயே வாசம் பண்ணுறவங்க மேல கண்கள் இருக்கும். ராமே சொல்லுங்க பாப்போம், ராமே சொல்லுங்க பாப்போம், ராமே சொல்லுங்க பாப்போம். முதலாவது ஒரு நம்புகிறவங்க மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கும். இரண்டாவது சிறுமைப்பட்டவங்க மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கும். மூன்றாவது
ஆலயத்தை நாடி வராங்க பாருங்க. 52 ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராங்க பாருங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவறாம கரெக்டா வராங்க பாருங்க. ப்ராப்பரா வராங்க பாருங்க. புயல் அடிச்சாலும், மழை வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், இத்தனை பாடு வந்தாலும், பலவீனம் வந்தாலும், நான் ஆலயத்துக்கு போவேன். அதுதான் நெகமையா சொல்றாரு. அந்த ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லி வைராக்கியம் வராங்க பாரு. அவங்க மேலதான் கர்த்தருடைய கண்கள். உங்களை ஆராய்ச்சி பாருங்க. இந்த வருஷத்துல நான் 12 மாதத்துல 52 ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்க கை தூக்கி பார்ப்போம். கை தூக்கு புரியல பாப்போம். அந்த ஒரு பிள்ளை தான் தூக்குற வாலிப பிள்ளை. 52 ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்க கை தூக்குங்க. அடுத்த மூஞ்சை ஏன் நீ பாக்குற? உன் மூஞ்ச பாரு. அடுத்த மூஞ்சை கை தூக்குறாங்க பாக்குறீங்க. மேல கீழே பாப்போம். ராஜா சொல்லுங்க, பட்டு கொடுக்குறீங்கம்மா சொல்லுங்க. 52 ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நான் வந்தேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க. தமிழ்ல தான் சொல்றேன். வெரி குட். ஒரு ஆளு நல்லா தூக்க புண்ணிய வச்சு மத்தவங்க பாருங்க. இவனா லீவ் விட்டாங்க, சபைக்கு லீவ் விட்டாங்க. மே மாசத்துல ஸ்கூல் லீவ் விடலாம் பாருங்க. அது மாதிரி லீவ் விட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நெகோமியாட்ட கர்த்தர் சொல்றாரு, நல்லா புரியுங்க. நெகோமியா ரொம்ப வைராக்கியம் சொல்றார். கண்கள் ஆலயத்து மேலே நோக்கமாய். என் வார்த்தையை கேட்கறதே உன் சிறுமியை கர்த்தர் எங்க பாப்பா தெரியுமா? உன் கட்டை எங்க உடைப்பா தெரியுமா? ஆலயத்துல தான். நீ ஆலயத்துல வந்து விழுந்துட்டீங்கன்னா என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எங்க விழுந்துட்டு நினைச்சுக்க. நான் போலீஸ்ல பணியாற்றின காலத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட இழந்தது இல்லை. அதுக்காக போலீஸ் ட்ரெஸ் வந்து மடிச்சு வச்சுட்டு மப்டி ட்ரெஸ் மேல போட்டு போவேன். மறக்க முடியாது. இன்னைக்கு நான் ஒரு புதுப்பேட்டையில பொன்னம்பலம் ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபையை கிளாஸ் பண்ணி நான் ஆபீஸ் போகணும். அப்ப நான் போகும்போது ஆண்டவர் சொல்லிட்டு போவேன், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு டியூட்டி கிட்டி போட்டக்கூடாது ஆண்டவரே, அதிகாரிகள் தயவுப்படுது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு டியூட்டி வர சொல்லிட்டான், ஆனா நான் ஆலயத்துக்கு போகணும், வைராக்கியமும் வர ஆண்டவரே போடக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, சனிக்கிழமை சொல்லிடுவான், டெல்லியில இருந்து ஒரு விஐபி வராரு, நீங்க தான் அவரை கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுட்டு 2 நாள் சென்னையில தங்குறாருன்னு நம்மளுக்கு கூட்டி கொடுப்பான். எப்படி இருக்கும் எனக்கு சனி ஞாயிறுவான். சனி ஞாயிறு அந்த விஐபிக்கு தங்குறாரு. அப்பதான் வருவானுங்க பாவி பயில கரெக்டா வருவான். அந்த சனி ஞாயிறு கூட வருவானுங்க விஐபி. நிறைய அட்டன் பண்ணிருக்காங்க மாதிரி. அந்த அவங்க கொண்டு வந்து தங்க வச்சு அவங்க வெளியே அனுப்புற வரைக்கும் நாங்கள் இருக்கணும். எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சனிக்கிழமை வரான். என்ன பண்ணணும், காலையில் 6 மணிக்கு போவேன் டியூட்டிக்கு. போய் ஜோம் ஒரு இடத்துல நின்று ஜெயிப்பேன். என்னோட வழக்காது, ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சு தான் போவேன். அங்க போன உடனே ஆண்டு கேட்பேன், அந்த சொல்லுன்னு இருப்பேன். அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு அந்த விஐபி வரல. அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி இருக்கும் எனக்கு சோத்திரண்டா அப்பா போதும்டா சொல்லி சொல்றான். நீங்க போயிட்டு நைட்டு வந்தா போதும் அப்பா சோத்திரம் இவ்வளவு நேரம் கொடுக்கலாம் பாருடா. நினைச்சு பாருங்க. மறுபடியும் சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு சிந்தாதிப்பட்ட புதுப்பட்ட எங்க சபை இருக்க பின்னாடி போக மாட்டேங்க. இந்த வார்த்தையை கேட்பது நினைச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் அதை மறுநாள் நான் செஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் ஊழியக்காரன் கத்தரிக்க வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஊழியம் செய்யறேன். மறக்கவே முடியாது, அந்த பகுதியை மறக்கவே முடியாது. நிறைய சொல்றாங்க, உன் ஆலயத்தில் உன் கண்கள் நோக்கமா இருக்கும். நான் இழக்க விரும்பல. 52 ஞாயிற்று அதுதான் நான் சொன்னேன். இப்ப கூட நான் சொன்னேன், ஆண்டவரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் இருக்க கூடாது. ஒரு ஞாயிற்று அப்படியே வந்தவன தான் இன்னைக்கும் ஊழியத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் விட்டதில்லை. சபை பலவீனமா இருந்தது. நீ கூட ரொம்ப பலவீனம் தான். நேற்று திறப்பி வச்சிருவோம், இடுப்பு வலி, பெயின், எங்க அம்மா என் ஒய்ஃபு தான் தைலம் தேய்ச்சி விடுறாங்க, வலி தாங்கல முடியல. ஆனாலும் இந்த வருஷத்துக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமை இதை இழந்துருவோம். ஏனென்றா கர்த்தருடைய கண்கள் ஆலயத்தின் நோக்கமா இருக்குது. இன்னைக்கு நான் அந்த வீடு சொன்னேன், தெலுங்கு சபைக்கு போறேன், சார்லிட்ட போறேன். இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் இந்த சபை மேல இருக்கும். நல்ல கவனிங்க. 18 ஆண்டுகளா நல்ல படிங்க. 18 ஆண்டுகளா பலவீனப்பட்டவன் எங்க இருந்தா? எங்க இருந்தா? செவுத்து சாஞ்சி இருந்தா. சொல்லு பக்கத்துல எங்க இருந்தா? ஆலயத்துல இருந்தாமா. அப்ப ஏசுனா ஆலயத்துல ஊழியம் செய்ய வரப்படும் போது அந்த அம்மாவை பார்த்தாரு. 18 ஆண்டுகளாய் அப்படி நல்ல படிங்க. எப்படி கட்டி இருந்தான் சாத்தான்? இப்படி கட்டி வச்சிருந்தான். மேல என்ன அவளுக்கு கூணு விழுந்துருச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவ மேல கைய வச்சு ஆபிரகாம் குமாரத்தி இவளை நான் விடுதலையாக்க சொல்லி விடுதலையாக்கினார். உடனே அவ என்ன பண்ணா? ஆலயத்துல நிமிர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. நான் சொல்லிட்டோமா? மூன்றாவது, நீ ஆலயத்துக்கு வந்துட்டா உன் கூனை கர்த்தர் நிறுத்துவாரு. மூன்றாவது, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லைங்க, மழையே வந்தாலும் பரவாயில்லைங்க, கொடை பிரச்சனை வந்துருவாங்க, கொடையே வேலை பரவாயில்லைங்க, 4 டைம் வந்துருவாங்க, ஜலதோஷம் பிடிச்சாலும் சரி, ஜுரமே வந்தாலும் சரி, கர்த்தர் பார்த்து. ஆனா ஆலயத்தை மிஸ் பண்ண மாட்டேன்.
சொல்லு சொல்லு சொல்லு. ஆளுக்கு மிஸ் பண்ண 2025ல சொல்லு. 2025ல நான் இங்க உட்கார்ந்து தீர்மானம் பண்ணிட்டு போறேன். இங்க உட்கார்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வருஷம் முழுவதும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட பாஸ்டர் சார்லி பாஸ் சபைக்கு வரத தவறவே மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுவேன். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் ஆலயத்தின் மேல் நோக்கமா இருக்கிறது. கையை 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 தட்டி கையை தட்டி ஆலயத்திலே அப்படி கண்கள் நோக்கம். அப்ப நீங்க வந்து விழுந்துட்டீங்கன்னா கூனை நிமித்திடுவார். கூனை எவ்வளவுதான் பிசாசுமோ உனக்கு கூனை வச்சேன், கடத்துல கூட வச்சுவான், வியாதியில குன்ன வச்சுவான், பிரச்சனைகளை குன்ன வச்சுவான். சில பேர் எழுதவே முடியாது, எழுதவே முடியாது. அப்படியே சொல்லுவாங்க. சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஜோம் பண்ணும்போது, என்னம்மா பிரச்சனை ஜெபிக்கிறமா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற வேலை நானும் எங்கள் ஒண்ணும் முடியல. எப்படி நம்ம திருப்திப்படுத்துவார்? நீ கவனிச்சு பாரு. உடஞ்சி போய் வருது. என்ன பண்ணுவார்? அப்ப ஆண்டவர் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே பாவம் அம்மா குணப்பாடுல வந்திருக்க, மன வெறுத்து பேசுற ஆண்டவர், ரொம்ப உடைக்கப்படுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சபைக்கு இப்போ என்ன சபைக்கு இப்போ என்ன, நான் போய் பாயை கிழிச்சதுதான் மிச்சம், பாயை கிழிச்சு வச்சுக்கிட்டதுதான் மிச்சம். அப்படிதான் நான் ஏச்சேன்னா பாய் கிழிச்சிருப்போம். அப்ப நான் வைராக்கியமான விசுவாசின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படியே உட்காந்து பார்த்தேன், ரவுண்டா தான் இருக்குது, ஆனா ஒன்னும் அற்புதம் நடந்தது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லு. ஹலோ, தேவ சமத்து வந்து அண்ணால் அழுது ஜோம் பண்றா, எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடு, அந்த குழந்தைய கொடுத்தீங்கன்னா உனக்கே நான் கொடுத்துருவேன். எங்க வந்து ஜோம் பண்றாமா? மறக்கணும் இல்லையா? எங்க ஜோம் பண்ணா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? எங்கம்மா ஜோம் பண்ணா? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? எங்க ஜோம் பண்ணா? எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? எங்க ஜோம் பண்ணா? உள்ளாரெட்டிபுரத்து ரோட்லையா? எங்க ஜிஹெச் ஆஸ்பத்திரிலையா? எங்க ஜோம் பண்ணா? ஆலயத்துல வந்து ஏறி பார்த்தான். ஏழு ஆசாரியம் பாக்குறாங்க, நகைக்கிறான். அவன் குடித்திருக்கிறாயா வெறித்திருக்கிறாய்? இல்ல, என் இருதயத்தை கர்த்தருடைய ஆலயத்துல ஊட்டி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீ புறப்பட்டு போ, ஒரு தேவனாகிய கர்த்தர் உன் விண்ணப்பத்தின்படி இன்றைக்கு கட்டளையிடுவார். சொல்லுமா, இன்னைக்கு மாற்றம் வரும், இன்னைக்கு அற்புதம் நடக்கும். நீ என்ன பண்ணணும்? 52 ஞாயிற்றுக்கிழமை இன்னும் தீர்மானம் பண்ணிடு, ஒருத்தனை பண்ணிட்டு போ. ஆலயத்துக்கு வரும்போது நல்ல கவனிங்க. வேலை வேலைன்னு ஓடி நீ என்னத்தை சாதிச்ச? பக்கத்துல சொல்லு, வேலை வேலைன்னு ஓடி இதை வர ஓட்டி பார்க்க, ஓட்டி பார்த்து இன்னும் வரும், ஓட்டி பார்க்க. உன்னை கத்து ஓட்ட விட்டுருவாரு. ஓட்டிங்க பாக்கலாம். இன்னும் சம்பளம், பணத்து மேல மோகம். நாங்களாம் போலீஸ்ல லஞ்சமே வாங்கலங்க. 10 பைசா மேல காசு ஆசைப்படாம தான் ஊழியம் செய்யறேன். எங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? அவரே சார்ந்திருந்தோம், அவரே இருந்தது. ஏன்னா அவர் கண்களா எங்க மேல நோக்கமா இருக்குல்ல, அப்ப எங்க நோக்கம் எப்படி இருக்கும்? அவரே நோக்கி இருந்தோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் சாலமோனை குறித்து இப்படி ஆடியதுன்னு சொல்லுது. வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 6:2 சீக்கிரம் வாசிங்க. என்ன சொல்றாரு?
சாலமோன் ராஜா வாசிங்க ரசத்தை 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாலமோன் ராஜா ஆ கர்த்தருக்கு கர்த்தருக்கு கட்டின ஆலயம் கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் ஆ 20 முழ அகலமும் ஆ 30 முழ உயரமுமாய் இருந்தது. ஆ ஆலயமாகிய ஆ அந்த மாளிகையின் ஆ முகப்பிலே ஆ அவன் கட்டின மண்டபம் ஆ ஆலயத்தின் ஆ அகலத்திற்கு ஆ சரியா 20 முழ. 2 நாள் புத்தகம் 6:20 வாசிங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 2 நாள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20 வசனம். சீக்கிரம் வாசிங்க. ஆலயத்தை குறித்து அங்க என்ன சொல்றாரு பாருங்க. வாசிங்க. உடைய அதிகாரம் இவ்விடத்தில் செய்யும். வாசிங்க ரசத்தை. ஆ இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விலகும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய நல்ல கவனி, இந்த ஆலயத்துமே உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்துல 1ல இந்த ராஜா சொல்ற வாசி எசேக்கியா சொல்றான் பாருங்க. வாசிங்க 37 1 வாசிங்க. எசேக்கியா என்ன சொல்றாரு பாருங்க. இவன் என்ன செய்யலாம் பாருங்க. ராஜாவாகிய எசேக்கியா கேட்டபோது வஸ்திரங்களை கிழித்து இருட்டொடுத்திக் கொண்டு ஆலயத்தில் பிரவேசித்தான். 2 நாளாம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுது. யோசபாத்தை குறித்து வாசிங்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே சபையில நின்று பிதாவாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற எப்படி சொல்றாங்க. பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ எங்களுக்கு தேவன் ஆளுகிறவர் நல்ல எப்படி சொல்ற வல்லமையும் பராக்கிரமும். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ல இந்த தீர்க்கதரிசி சொல்றான் பாருங்க. வாசிங்க. சகரியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. சகரியா என்ன சொல்றாரு பாருங்க. சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எங்க தெரியும் தகப்ப வாசம் பண்றாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நீ வரும்போது அங்க வாசம் பண்றாரு. உங்க மேல அவர் நோக்கமா இருப்பார். நீ உள்ள வரப்பாரு. உன் சிறுமை என்னன்னு அவருக்கு தெரியும். உன் பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். நீ பாஸ்டர்ட்ட சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் இல்ல. நீ ஏறும்போது படி ஏறும்போது பார்த்துருவாரு. நீ உள்ள கிளம்பி வர வீட்டுல இருந்து எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா இங்க வந்து ஒரு சுமை இறக்கி வைக்கிறப்பாரு. கர்த்தர் பேர் ஒரு பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பான்னு செய்கிறேன் சொல்றான்ல. அப்ப இங்க வந்து இறக்குற பாரு. நீ வெளியில போகும்போது உன் பாரத்துக்குலாம் இலவாக்கிடுவான். ஒரு சிறுமையெல்லாம் மாத்திடுவார். அதுக்குதான் நீங்க வரும்போது ஆலயத்தை எல்லாம் நீங்க சபை கூடுவது என்ன சொல்றது. சபை கூடுவது விட்டு விடுவது போல நீங்க விட்டு நல்ல. அப்ப ஆண்டோடைய ஆலயத்தை நீங்க ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. எவ்வளவு பாடு இருந்தாலும் எவ்வளவு ஒருத்தர் இருந்தாலும் எத்தனை நெருக்கடி இருந்தாலும் ஆலயத்துக்கு விழுந்துடணும். அங்க வந்தாதான் அவன் கூட நிமித்துவாரு. கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். சாத்தவனை கட்டி வச்சிருந்தானா இத்தனை வருஷமா உங்களை கட்டி வச்சிருந்தானா 12 மாசம் கட்டி இருந்தாங்க. இப்ப ஆலயத்துல நான் கை தூக்க சொன்னா 4 பேர் 5 பேர் தான் கை தூக்குறீங்க. 5 பேர் தான். ஞாயிற்றுக்கிழமை நாங்க தொடர்ந்து 52 ஞாயிற்றுக்கிழமை வர ஜனங்க கை தூக்க சொன்னா எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு. எவ்வளவு அர்த்தம் எவ்வளவு நல்லா நினைச்சு பாருங்க. அப்ப ஏன் உன் வாழ்க்கையில சிறுமை வருது. ஏன் உன் வாழ்க்கையில பாடு வருது. உன் பிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும். உன் வாழ்க்கை பிள்ளைகளை காலையில ஆயத்தப்படுத்து. சனிக்கிழமை அதுதான் சபையில என்ன வைக்கிறாங்கம்மா. சனிக்கிழமை என்ன வைக்கிறாங்க. ஆயத்த ஜெபம் வைக்கிறாங்க சனிக்கிழமை. அல்லேலூயா. ஆயத்தப்படுறோம். சனிக்கிழமை ஆயத்தப்படுறோம். எல்லா சபையிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபை என்ன பண்ணுது. ஒழுங்கு வைத்திருக்குது. ஒழுங்கு கிரியத்தை வைத்திருக்கிறார்கள். ஆயத்த ஜெபத்தை வைத்திருக்கிறார். ஜனங்க வரணும். தேவ சமூகத்தில் விழுவணும். அவன் கூட நிமிரணும். கூட நிமித்துற இடம் எதுன்னா ஆலயம் தான். ஆலயத்துக்கு வா. நான் சொல்லட்டுமா 2025 தீர்மானம் பண்ணிருக்கேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை இது உனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. அடே கொட்டாய் விடாதம்மா. ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை கவுனி. கடைசி ஞாயிற்றுக்கிழமை தீர்மானம் பண்ணிட்டு போ. இனிமே எங்க சபைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ண மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, அவருடைய கண்கள் என் மேல நோக்கமா இருக்கும். நான் ஆலயத்துல வந்து விழுந்துடுவேன். கர்த்தர் என்னை விசாரிப்பா.
என் குறைகளை நிறைவாக்குவார். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எங்க வந்தா ஓடும்? சபைக்கு வரும், ஆலயத்துல வரும். ஆலயத்துல உட்கார்ந்து நான் கர்த்தர் உன்னோட பேசுவார். நல்ல கவனிங்கம்மா, நீ வரும்போது உன்னோட பேசுவார். நீ எவ்வளவு உடைக்கப்படுகிறார். ஒரு சபையில நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், தஞ்சாவூர்ல WM சர்ச், பெரிய சர்ச். பேசி முடிச்ச உடனே ஒரு அம்மா வந்தா. அது எல்லா வருஷம் நிக்கிறான் ஜோம் பண்ணு. என் கையை பிடிச்சி அப்படி முத்தம் கொடுத்தாங்க. முத்தம் கொடுத்தா அந்த கையில அவங்க கண்ணீர் அப்படியே கையில விழுவுது. முத்தம் கொடுக்கும்போது அந்த கண்ணீர் என் கையில இருக்கு. எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஆயிடுச்சு. படிச்சுக்கிட்டு அப்படி அழுகுறாங்க அந்த அம்மா. ஒரு 75 வயசு இருக்கும். நான் கேட்டேன், என்னம்மா பிரச்சனை, ஏன் இப்படி அழுகுறீங்க? இல்லப்பா, நீ என் மகன் மாதிரி 4 வாரம் சபைக்கே வரல. எங்களுக்கு பிரச்சனை, பருவ சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை. எனக்கு என் பிள்ளைங்களாம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்துறேன். பிள்ளைங்க என்னை கவனிக்காம விட்டாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரல. என் சாப்பிட்டுலாம் கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லப்பா சொல்றாங்க. நான் ஒரு சின்ன குடிசையில தான் வாழ்றேன். ஆனா சபை தவற மாட்டேன். ஞாயிற்று 4 வாரம் நான் வரல. ஆனா இன்னைக்கு தான் நான் வந்தேன். கர்த்தர் உன்னோடு பேசினார். நம்ம சொல்றா, உன்னோடு எனக்கு நீ பேச 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 என் கண்களை தாரைய தண்ணி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த தாய் சொல்லிட்டு அழுகுறா. அவ எவ்வளவு உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்தா சொன்னாங்க. எனக்கு அந்த அம்மா அழுவதில் என் கண் கலங்கிடுச்சு. இவ்வளவு வேதனை சொல்றாங்க. எல்லாரும் கைவிடப்பட்டு நான் சொல்றேன், 4 வாரம் நான் வரல. ஆனா இன்னைக்கு வந்தேன், உன்னோடு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்குள்ள வரும்போது கர்த்தர் உன்னோட கூட பேசுவார் இல்லங்க. அவருடைய கண்கள் ஒண்ணு நோக்கமா இருக்கும். நான் 4வது சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்க. 4வது கண்கள் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கவனிங்க. 4வது கண்கள் யாருக்கு நோக்கமா இருக்கும்? எரேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான் பாருங்க. வாசிங்க. இத சொல்லி நான் முடிக்க போறேன். எரேமியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நல்ல கவனிங்க, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவா நோக்குகிறது. போதும். நம்ம என்ன தலைப்புல பார்த்து வரோம்? கர்த்தர் நம்ம நோக்கமா இருக்கிறார். அப்படிதானே? முதல்ல என்ன பார்த்தோம்? எது மேல நோக்கமா இருப்பாரு? நம்பிக்கை வைக்கும். 2வது சிறுமைப்பட்டவன் மேல, கைவிடப்பட்டவன் மேல. 3வது ஆலயத்துக்கு வரவங்க மேல. 4வது சொல்லி முடிக்க போறேன். 4வது பக்கத்துல இருக்கவங்களை பாசணும். பக்கத்துல இருக்கவங்களை பாசணும். பக்கத்துல இருக்கவங்க தொடையை தட்டி சொல்றேன். 4வது அவருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கு தெரியுமா? யார் மேல நோக்கமா இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. சத்தியத்தை அறிந்தவர்கள் மேல, சத்தியத்தையே நாடி இருக்கவங்க மேல, அதே நாடி இருக்கவங்க மேல அவர் கண்கள் நோக்கமா இருக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அப்ப 4வது நான் சொல்லி முடிக்கிறேன். 4வது யாருடைய அவர் கண்கள் யாருடைய நோக்கமா இருக்குன்னா, சத்தியத்தை இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷனோ பாக்கியவான். அப்ப உங்களை ஆராய்ச்சி பாருங்க. இந்த வருஷத்துல நான் பைபிள் படிக்காம சாப்பிட உட்கார்ந்ததில்லை அப்படின்றவங்க மட்டும் கை தூக்கி பார்ப்போம். உங்க அழகான மூஞ்ச பார்க்க நான் விரும்புறேன். பாப்போம். பைபிளே வாசிக்காம, டெய்லி பைபிள் வாசிக்காம சாப்பாட்டுல கையை வைக்கிறது இல்லை அப்படின்றவங்க மட்டும் கை தூக்கி பார்ப்போம். என்ன சத்தமே இல்ல. சொல்ல கொஞ்சம் நான் முடிக்க போறேமா? 4வது அவருடைய கண்கள் யாரு மேல நோக்கமா இருக்குன்னா, சத்தியத்தை. அதுதான் எரேமியா ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தாவே, உங்களுடைய கண்கள் சத்தியத்தை அல்லவா நோக்கி இருக்கிறது. அப்ப சத்தியத்தை, வசனத்தை வாசிக்கிறவங்க சில பேர் வரும்போது பாத்தீங்கன்னா வெவ்வேறு பரப்ப எல்லாம் ரெடியாகி வந்துடும். பைபிளை விட்டு வந்துடும். பைபிளை விட்டு வந்து இது அடுத்தவங்களை பார்த்துட்டு பைபிளை விட்டு வந்துடும். இப்ப நீ வேட்டைக்கு போற, சிங்க வேட்டைக்கு போறமா, நல்ல தோணிங்க. காட்டுக்கு வேட்டைக்கு போற, காட்டுக்கு போகும்போது என்ன எடுத்துட்டு போனோம்? டெல்டா பைக் எடுத்துட்டு போனோம். என்னத்த தலையாக்க பாத்துக்கியம்மா? வேட்டைக்கு போற கையில என்ன இருக்கணும்? சொல்லு, என்ன இருக்கணும்? உண்டிகள் இருக்கணுமா? சொல்லு, என்ன இருக்கணும்? துப்பாக்கி இருக்கணுமா? கரண்டி இல்ல. வீட்டுல கரண்ட்ல கிட்டியே பழகிட்டு அடிப்போ. துப்பாக்கி இருக்கணும். கரண்டிக்கு சிக்க பயப்படுமா? துப்பாக்கி இருக்கணும். துப்பாக்கி சத்தத்தை கட்ட சிக்க என்ன செய்யும்? மிருகங்களும் ஓடுல, சத்தத்தை கட்ட ஓடும். ஐயோ சுற்றுவாங்களே பயம். வேட்டைக்கு போறவனுக்கு கையில என்ன இருக்கணும்?
நான் சொல்றது அப்படியே சொல்லு. வேட்டைக்கு போறவங்க கையில என்ன இருக்கணும்? துப்பாக்கி இருக்கணும். சபைக்கு போறவங்க கையில என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும். இதுதான் பட்டயம். இது ஒன்று இருந்துச்சுன்னா சாத்தான் உள்ள வரவே முடியாது. சாத்தான் உள்ள வர முடியாது. நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணேன் இந்த வருஷம். பைபிளை முடிச்சிடணும். நிறைய முறை முடிச்சிட்டேன். இப்போ இந்த வருஷம் அப்படியே படிச்சுட்டே வரேன். எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும், எத்தனை வேலைகள் இருந்தாலும், 1 மணிக்கு நான் படுக்க போனாலும் சத்தியத்தை வாசிக்க போனேன். கேட்டீங்களா? அவருடைய கண்கள் சத்தியத்தின் மேல் நோக்கமா இருக்கு. அதுதான் தாவீது சொல்லுவான், இரவும் பகலும் அவர் வேதத்தை கவனிக்கிற மனுஷனோ புண்ணியவதி. அப்படி சொல்லல, பாக்கியவதி, பாக்கியமானன்றார். இன்னைக்கு லேட்டஸ்ட் மாறிடுச்சு. இன்னைக்கு பைபிளை வாசினா பாக்கெட்ல கைய விடலாம், செல்லு எடுக்கலாம், வாசி அப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் பைபிள் எப்படி இருந்துச்சு? இவ்வளோ பெருசு பைபிள். நான் ரோமன் கேத்தலிக்னு வந்தவன். எங்க ஃபாதர் அந்த புல்பிட்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு பைபிள் வச்சிருப்பாரு. இவ்வளோ பெரிய பைபிள். அதாவது முதலிடம் கொடுக்கணும். விளக்கவீங்க. ஜார்ஜ் முடாக்குள்ள தேவ மனுஷன் 100 முறை பைபிள் வாசித்தாராம். 100 முறை பைபிள் எப்படி வாசித்தாரு தெரியுங்களா? அவரு ஆதியாகம புத்தகம் வெளிப்படுத்த வச்சு வாசித்தாரு 100 முறை. எப்படி வாசிப்பாருன்னு வச்சுக்கீங்க, முட்டி போட்டி வாசித்தாரு. அவர்கள் திருப்தி இல்லாதனால வெளிப்படுத்தின புத்தகத்துல இருந்து ஆதியாகம புத்தகம் வரைக்கும் முட்டிலே வாசித்தார். 200 முறை பைபிள் வாசித்தார். அந்த 200 முறை பைபிள் வாசித்ததுனால தான் ஒரு ஊழியத்துக்கு அவர் போகப்படும் போது கப்பல் தான், நீங்க விமானம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, கப்பல்ல தான் போகணும். ஒரு ஊழியத்துக்கு போது 20 நாள் 30 நாள் ஆகும். ஜார்ஜ் முடாக் போறார். அப்படி போய் கொண்டே இருக்கும்போது அந்த கப்பல் நின்றுச்சு. அந்த கப்பல் நின்ன உடனே அந்த மாணவி கேட்கிறாரு, என்ன ரீசன், ஏன் நின்றுச்சு? பனிமூட்டைகள் வந்து மூடிடுமா கப்பலை. பனிமூட்டைகள் மூடிடுமா. அப்ப பனிமூட்டைகள் மூட ஆரம்பிச்ச உடனே அந்த கப்பல் நகராது, நங்கூரத்தை போட்டு பாடிடுவான். ஆனா எப்ப அந்த பனிமூட்டை உடையுதோ, எப்ப கரையுதோ அப்பதான் விமானம் போகும். ஆனா இவர் குறிப்பிட்ட காலத்துல நேரத்துல ஊழியத்துக்கு போய் ஆகணும். ஹலோ, அந்த நடுவில் மாடி வச்சுக்கப்பட்ட மாடு கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு? அவர் சொல்றாரு, ஒரு 15-20 நாட்கள் கப்பல் நகராது. இன்னும் நான் ஊழியத்துக்கு போடுவேன், ஊழியத்தை நிறைவேற்றுமே வாரம் அவருக்கு ஜார்ஜ் பண்ணாரு. நல்ல கவனிச்சு பாருங்க. நினைச்சுட்டீங்களா? முட்டி போட்டு ஜோம் பண்ணி நேரத்தை மறுபடியும் வாசித்த உடனே நல்ல கவனிங்க. 1 மாசம் 15 நாள் 20 நாள் இந்த கப்பல் நவரான்னு சொன்னா பாருங்க. ஆனா 2 நாள்ல கப்பலை உடைச்சி பனியை உருக வச்சு கப்பலை நவர்த்தலாம். ஆச்சரியமா மாறுங்க. கப்பல்ல பணியாற்றம் ஓடி இருக்காங்க. என்ன நடந்துச்சு? இது வரைக்கும் நம்ம எத்தனை முறை பயணம் செய்திருக்கிறோம், எத்தனை முறை கப்பலை ஓடி இருக்கிறோம். இது மாதிரி நடந்ததுல என்ன காரணம்? அப்பதான் ஜார்ஜ் சொன்னாராம், நான் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் இந்த கப்பலை நகர்த்த ஆரம்பித்தார். உன் வாழ்க்கையில நல்ல கவனிங்க, கட்ட உடைக்கிறது சத்தியம். ஹலோ, அதுதான் வேதம் சொல்றது. இயேசு சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினா விடுதலை. அப்ப உங்களுக்கு நல்ல கவனிங்க, சத்தியத்துக்குள்ள வந்தா 2025 விடுதலையோடு உங்களை நடத்துவார், மகிமையாய் நடத்துவார். நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்லி முடிக்கிறேன். உங்க சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, உங்க பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு சத்தியத்தை போதி நீங்க இந்த சவுத்துக்கு வாங்க. திருநெல்வேலி, நாகர்கோயில், நாசரத்து, பாளையங்கோட்டை, நான் நிறைய போறேன். அந்த பகுதியில் மீட்டிங் போவேன். அந்த பகுதியில் பாருங்க, சின்ன பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா அது பாஸ் பிரசங்கத்தோட மைக்க கொடுத்துருவாரு. கியூல நிக்கும் சின்ன பிள்ளைங்க. அடுத்த முறை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கியூல நிக்கும். எதுக்குதான் நிக்கிறதுன்னு பார்த்தா ஒண்ணு வசனம் சொல்லும். மைக்கில வசனம் சொல்லும், அழகா சொல்லும். உன்னதமான பறவைகளுக்கு சர்வநலுக்கும் அசங்கிட்டு ஒவ்வொரு சொல்லும். பார்க்கப்படப்போது ரொம்ப ஆச்சரியம். ஐயோ, அந்த மாதிரி இந்த தாய்க்காரி தகப்ப அந்த பிள்ளைங்க மேல அக்கறையா வளர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்றோம்? சோறை ஊட்டி 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 பீப்பா மாதிரி ஆடி, முன்னாடி பீப்பா பின்னாடி பீப்பா, சைஸ் இப்படி அப்படி பம்பளி மாசம் மாதிரி வந்து நிற்கும். ஜோம் பண்றாங்கன்னா ஒரு காலத்துல நிலவை காட்டி அம்மா ஸ்டோரி ஓட்டினாங்க. சொல்லுவா, அங்க போற நிலாவோட பாட்டி அப்படி நடந்த காலங்கள் வேற. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. சத்தியத்தை வாயில ஊட்டு. பக்கத்துல சொல்லுங்க, சத்தியத்தை பிள்ளைகளை ஊட்டி வளங்க. தலைமுறைக்கும் கர்த்தர் அந்த ஜனத்தை, உன் பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். பெரிய ஜாதி ஆக்குவார், ஆசீர்வாதமா வருவாங்க. அந்த பிள்ளைங்க மூலமா உன் குடும்பத்துல சாபத்தை கர்த்தர் சொல்லுங்க.
சொல்லி அல்லேலூயா. கையை பலமாய் தட்டி ஆமென் பாப்பா. நான் முடிக்கிறேன். உங்க வாழ்க்கையில இரவும் பகலும் வேதத்தை நான் ரெண்டு காரியம் சொல்லிடுறேன். ஜெபம் என்பது நீ அவரோட பேசுற. ஹலோ, இப்ப தேவனோட பேசணும்னா என்ன செய்யணும்? இப்ப ஆண்டவர் உங்களோட பேசணும்னா சத்தியத்தை விரிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு விரி உன் வசனத்தை மூலம் பேசலாம். அதுதான் மகிமை. அப்ப இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய 4வது கர்த்தர் யாருங்கிற கண்ட நோக்கமா இருக்குன்னா சத்தியத்தையே பார்க்க. அதனால வரும்போது நல்ல கவனிங்க. நீ எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி புடவை வாங்க, எவ்வளோ செலவு பண்ணி நல்லா ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அப்படி கோழி எல்லாம் வாங்கி தின்ற அல்ல, பைபிள் வாங்க. பைபிள் நாங்களாம் வருஷத்துல பைபிள் நினைவு பண்றோம். பெங்களூர்ல இருந்து வர வச்சு எங்க மக்களுக்கு பைபிள் கொடுக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் அதை நான் செய்யறேன். ஏழை ஜனங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா வசனம் விதைக்கப்படணுங்க. பைபிள் போகணும். போயிடுச்சுன்னா அந்த குடும்பத்தின் சீர்கட்டை கர்த்தர் மாத்திடுவார். ஓசியால சொல்றாரு, ஒரு சீர்கட்டை நான் குணமாக்குவேன். சத்தியம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, வசனம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு சீர்கட்டை குணமாக்கிடுவார், மகிமையாவும் நடத்துவார். என் வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை 4வது யாருடைய கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குன்னா சத்தியத்தை அறியணும். சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கணும், வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஹலோ, நீ வரும்போது பைபிளோடு உள்ள வரணும், பைபிளோடு உள்ள வரணும். உன் பிள்ளைகளுக்கு பைபிளை போதிக்கணும். நீ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க பிள்ளைகளுக்கு. மாதிரி நீ சாப்பிடுறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கலாம் சாப்பாடு சொல்லு. தலையில போட்டு அப்படி வர பிள்ளைய பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டே கொண்டு வராது. சபைக்கு வரும்போது பாப்கார்ன் வாங்கி கொடுத்துறது. அது அப்படியே கம்முன்னு வரும். அம்மாவையே பார்த்துட்டு வரும். வந்து உட்காந்து மூலையில உட்காந்துரும். மூலையில வந்து அந்த லாஸ்ட் சபை முடிவு வரைக்கும் பாப்கார்ன் தின்னுட்டே இருக்கும். பாஸ்ட் ஆராதனை முடிச்சு என் ஆத்துமாவே சொல்றாரு பாருங்க, பேப்பர் தூக்கி மாட்டோம். முழு உள்ளவே சொல்றாரு, செல்ப போட்டுருவோம். என் ஆத்துமாவே சொல்றாரு, வீட்டுக்கு பஸ் ஸ்டாண்டு போயிடும். அதாவது செய்த சகல உபகாரம் வீட்டுல ரிமோட் தூக்கிடும். அப்ப உன் பிள்ளைகளை அப்படி வளர்மா, அப்படி ஒரு சத்தியத்தை போதிச்சு வர, வசனத்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. காலையில அந்த பிள்ளைக்கு ஒரு வசனம் சொல்லணும், சாப்பாடு கொடுக்காதேன்ற. வசனம் சொல்லாம சாப்பாடு கொடுக்காத. அதுதான் உன் பிள்ளைகள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடு, நான் தப்பு இல்ல. நல்ல ஆவரம் கொடு, தப்பு இல்ல சொல்ல. நல்ல அந்த பிள்ளைகளை நல்லா வச்சுக்க. நல்ல உன் பிள்ளை கேட்டதை வாங்கி கொடு. சைக்கிள் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடு. பைக் வாங்கி கொடுத்து தூக்கிட்டு பாரு, அந்த பைக் வாங்கி கொடு. அல்லேலூயா. அதனால கட்டி புடிச்சு போலாம் அந்த பைக். அந்த பைக்கை வாங்கி கொடு. தூக்கல்ல அந்த பைக்கை வாங்கி கொடு, எல்லாம் வாங்கி கொடு. ஆனா அதே சமயத்துல சத்தியத்தை போதும், சத்தியத்தை சொல்லு. சத்தியத்தை வளர்த்து சத்தியத்தை வளர்த்து விட்டீங்கன்னா அந்த சந்ததி நல்லா இருக்கும். அந்த சந்ததி கட்டா. இப்ப சாலசையெல்லாம் ஊழியர் செய்யறாருன்னா ஏதோ அவங்க தகப்பன் ஜெபம், தாய் ஜெபம், ஏதோ ஒரு சந்ததி ஜெபம் அவர் நடத்தி வந்ததுனாலதான் நீங்க இவ்வளவு மந்தைகளை மேய்க்க கட்டுற உதவியை கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் உங்களை நடத்துவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்தாகும். எங்க உட்காரணும்? வேதத்துல உட்காரணும். அவர் கொஞ்சம் பாருங்க, பிரசங்கத்தை எடுக்கணும். நினைச்சு பாருங்க, சும்மா வந்து பேசிட முடியுமா? உட்காந்து ஆராய்ஞ்சு தேவசமூகத்துல வந்து இன்னைக்கு கர்த்தருக்கு அன்றைய ஜனங்களுக்கு என்ன மண்ணா, நான் என்ன பேசணும் கேட்பாரு, கேட்க மாட்டாரு. அப்ப நல்ல கவனிச்சு பாரு, அதெல்லாம் செய்யறதுனாலதான் இந்த தேவ மனுஷன கர்த்தர் சார்லிய இந்த புள்ளாரணிபுரத்தில் இவ்வளவு தெலுங்கு ஏரியாவில் இவ்வளவு சபைகள் இருந்தாலும் முன்மாதிரியை வச்சிருக்கிறார், மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அந்த இரவு பகல் வேதத்தில் தியானிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாக்கியவதியா பாக்கியம் கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். 4 காரியம் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நல்லா அப்படி எழுப்பி இருப்போமா? தேங்க்யூ மாஸ்டர். நல்லா எழுப்பி இருப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. 4 காரியத்தை சொன்னேன். 4 காரியங்கள் கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கணும். ஹalleluya. சீக்கிரம் பாப்போம். எதுக்கு ஜெபிப்போம். ஹalleluya. இந்த பாட்டு மொத்தம் வாங்காதவங்க வாங்கிருங்க, வாங்கினவங்க மரியாதை காசை கொடுத்துருங்க. ஹalleluya, ஹalleluya. பாடிட்டு இப்ப நல்லா கவனிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். 1 2 3 4 சொல்லுவேன். 4 காரியங்கள். 1 2 3 4. 1 சொல்லுவேன், என்ன சொல்லணும்? ஜூட்ல தூக்கி பையன். ஆசீர்வாதம். 1 சொல்லுவேன், என்ன சொல்லணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். 2 சொல்லுவேன். 3 சொல்லுவேன், அவர் கண்கள் நோக்கமா இருக்கும். 4 சொல்லுவேன், தலைக்கு மேல கையை தூக்கி தட்டணும். தலைக்கு மேல கையை தூக்கி தட்டணும். பாப்போம். மேல கீழே பிரதர்ஸ் கவனிங்க பிரதர். 1 அவர் மேல் நம்பிக்கை இருக்கும். மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்க அதை சொல்ல சொன்னேன். 1 நான் கூட்டத்தில் கவனித்தேன். 2 கர்த்தருடைய கண்கள் நோக்கம். 3 அவர் 4
சத்தியத்தை அறிந்தவர்கள் ஒரு கண்கள் நோக்கமா இருக்கு. கையை தட்டி அல்லேலூயா. நல்ல உடன்படிக்கையின் தேவன் உந்தன் உண்மையை பிசைக்காதவே. உடன்படிக்கையின் தேவன் உந்தன் உண்மை பிசைக்காதவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை பரமாவல்லி வைப்பவரே இசையாகி முடிப்பவரே. கையெழுத்தி என்னை பரமாவல்லி வைப்பவரே இசையாகி நீ நம்ம பண்ணின உந்தன் வாக்குகளே என்னை சொல்லுங்க. நீ நம்ம பண்ணின உந்தன் வாக்குகளே சொல்லுதை செய்து முடிப்பி. நீ சொல்லி தீர்க்க மட்டும் கையிலமாக்கி. சொல்லுதை செய்து முடிப்பி. சொல்லுங்க பாபோ. நீ சொல்லி தீர்க்க மட்டும் கையிலமாக்கி. என் கையை கொண்டு தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டு என் கையை கொண்டு தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டு பரமாமல் நினைப்பவரே இசையாகி முடிப்பவரே. கைகள் தட்டி உன்னை மறக்க மாட்டார். பரமாமல் இசையாகி நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை என்னை மறவாமல் நினைப்பவரே உங்களை நினைத்திருக்கிறார் ஆண்டவர். சொல்லுங்க பாபா. என்னை மறவாமல் அந்த கையெழுதி இன்னும் உற்சாகமாக என்னை மறவாமல் 2025 நிறைவேற்ற போகிறார். மறவாமல் நினைப்பவரே
ఈ దినం మా ఒక్కొక్కరితో మీరు మాట్లాడినందుకు స్తోత్రం. దేవుని కన్నులు ఎవరి మీద ఉంటున్నాయి? చక్కగా మీ దాసుని నిలబెట్టి ఒక్కొక్కరితో మాట్లాడినందుకు స్తోత్రాలు. ఈ దాసుని ఇంకా ఇంకా మీరు బలంగా వాడుతారు. పలు చోట్ల పలు దేశాలకు మీ దాసుని ఇంకా తీసుకుని ఆరోగ్యం ఇచ్చి ఆయుష్కాలం పొడిగించి ఈ దాసుని ద్వారా మీ నామాన్ని మహిమపరుచుకోమని ప్రార్థిస్తున్నాను. వచ్చిన బిడ్డలందరినీ పేరు పేరు దీవించి యేసు నామమున వేడుకొలుస్తున్నాను. ఆమె మీరు అలాగనే ఉండగా పాట పాడుతుండగా ప్రభుకి కానుకలు అర్పించుకున్నాను. దేవులారా క్రైస్తవులు